ஹாய் ஹலோ குட் ஈவினிங் பசங்களா, வெல்கம் டு PW 8 9 10 தமிழ்நாடு. நான் உங்க அர்ச்சனா மேம். இன்னைக்கு நம்ம தீரன் பேட்ச்ல மென்சுரேஷன் சாப்டர் பார்க்க போறோம், அதாவது அளவியல். ஞாபகம் இருக்கா? ஸோ இது உன்னோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன் மேம் நீங்க எல்லா சாப்டரும் வந்து ஈஸியான சாப்டர்னு தான் சொல்றீங்க, இது அகெயின் ஏன் ஈஸின்னு சொல்றீங்கன்னா இதுல ஃபார்முலாஸ் தான் இருக்க போகுது. மேக்ஸ்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தனா இந்த சாப்டர்ல ஈஸியா மார்க் தட்டிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். வேர்ட் ப்ராப்ளம்ல என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சா போதும், நீ ஈஸியா இந்த சம்மெல்லாம் இந்த சாப்டர் ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அண்ட் எஸ் சர்வேஷ், நீங்க தான் ஃபர்ஸ்டா? ஓ நான் லேட், அப்பனா நான் செகண்ட் இல்லையா? ஓகே, குட் ஈவினிங் சர்வேஷ். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல, இன்னையிலேருந்து ஸ்கூல் போவீங்கல்ல, நேற்றுலேருந்து போயிருப்பீங்க. ஸோ ஸ்கூலில் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? சாட்டிஸ்ஃபைடாக உங்கள் மார்க் வச்சு, இல்லை நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அண்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மென்சுரேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாமா? ஸோ எல்லாருமே ஃபிசிக்ஸ் வாலா ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்களா. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட பேட்சில் போய் நீ எக்ஸ்ப்ளோர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஸோ உன்னோட பேட்ச் நேம் என்ன? தீரன் கிளாஸ் 10. ஸோ தீரன் கிளாஸ் 10 டைப் பண்ணனா இங்கே நம்ம பேட்சோட ஃப்ரீ பேட்ச் இருக்கும், போய் எக்ஸ்ப்ளோர் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் பண்ணால் என்னென்ன கிடைக்கும்? உனக்கு கிளாஸ் நோட்ஸ் கிடைக்கும், இந்த கிளாஸோட வீடியோஸ் கிடைக்கும், அண்ட் உனக்கு ஆல்சோ இங்கே பாரு சப்ஜெக்ட் வைஸ் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஒன் ஷாட்ஸ் முடிச்சிருக்கோமோ எல்லா வீடியோஸ் எல்லாத்தோட நோட்ஸும் இங்கே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, இந்த நோட்ஸும் PDF ஃபார்மேட்டில் நீ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே எல்லாருமே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் நம்ம தேடிட்டு இருக்க வேணாம், இல்லை யூடியூப்பில் வந்துட்டு எங்கே அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு தேடுறது பதிலாக ஆப்பில் நீ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்டேட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம 3 பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க, டெலிகிராமில் இருக்கவங்க, இன்ஸ்டாவில் இருக்கவங்களாம் நம்ம ரெகுலராக அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ டெலிகிராமில் நீ ஆல்ரெடி ஜாயின் பண்ணனா இங்கே QR கொடுத்துருக்கு, ஜாயின் பண்ணிக்கோ. சேம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் உனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் அதுக்கு ஃபார்முலா ஷீட் வேணும்னு கேட்குறீங்கல்ல, அண்ட் சயின்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இங்கிலீஷ்லேயும் உனக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே உனக்கு இதில் தான் வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் கோயிங் இன் டு தி சாப்டர். மேம் இதில் என்ன இருக்குது இந்த சாப்டரில்? ஓகே, ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் என்னன்னா அளவியல்னு சொன்னோம். அது என்ன அளவியல்? மெஷர்மெண்ட் இல்லையா? ஸோ எதை மெஷர் பண்ண போகிறோம்? ஏரியா, வால்யூம், ரெண்டுடா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், நம்ம ஆல்ரெடி 9th கிரேட்ல மென்சுரேஷன் படிச்சிருப்போம். அங்கே என்ன படிச்சிருக்கோம் அதோட ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? சர்ஃபேஸ் ஏரியாவில் 2 இருக்கு, ஒன்று கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வால்யூம், then volume and surface area of combined solids. ஸோ நம்ம சில சாலிட்ஸோட ஃபார்முலாஸ் பார்த்துருவோம். தென் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் இது கம்பைன் பண்ண மாதிரி சாலிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுறது, வால்யூம் எப்படி ஃபைன் பண்ணுறது, இதை பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக கன்வர்ஷன் ஆஃப் அ சாலிட் ஃப்ரம் ஒன் ஷேப் டு another ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 3 லட்டு இருக்குது. ஓகே, 3 லட்டுவை நான் வந்து ரீஷேப் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் மாற்றுறேன், ஒரு கோன் தான் கிடைக்க போகுது. ஸோ இதுவும் அதுவும் வால்யூம் ஈக்குவல், இந்த 3 லட்டும் சேர்ந்த வால்யூம் தான் இந்த கோன். அப்போ இந்த கோனோட ஹைட் என்ன, ரேடியஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர்ல இருக்க போது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த சாப்டர் முடிக்க போகுது. ஈஸியாக இருக்கணும், நீ சொல்கிறதுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உனக்கு லாஸ்ட்டில் சம்மரியில் ஃபார்முலா டேபிளும் கொடுத்துட்றேன் நீ ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகே, சரி கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருக்கோம்? இது என்ன ஷேப்? கியூபாய்ட், 3 dimensional shapes, 3 dimensional solids. அப்படின்னா மேம் கியூபாய்ட், பிரிசம், பிரமிட் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் தான் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். கியூபாய்ட், பிரிசம், பிரமிட்லாம் என்னது? மேம் கியூப்னா எனக்கு 6 ஃபேஸஸ் இருக்குல்ல அந்த சாலிட்ல, எல்லாமே ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது கியூப். ஸோ இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் எல்லாமே பார்த்துடலாமா? ஸோ கியூப்ல கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா எதை சொல்லுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கையில் ஒரு கியூபாய்டு இருக்கு. இந்த கியூபாய்டில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்றப்போ மேம் எப்படி பார்க்க போது, இது டாப் இது பாட்டம் இல்லையா? டாப்பையும் பாட்டமையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? இது ஒரு ஃபேஸ், 2 3 4 4 ஃபேஸ் இருக்கா? ஸோ இதுதான் நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இருக்க ரூம் எடுத்துட்டிங்கன்னா மேம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுவோம். 1 2 3 and 4 இல்லையா?
டாப்பும் பாட்டமும் வராது. ஸோ டாப் பாட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் 9th கிரேட்ல. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இது 4a² அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 6a². எதனால மேம்? ஒரு ஸ்கொயரோட ஏரியா a². அப்போ 4 ஸ்கொயர்ஸ்னா 4a². டாப்பும் பாட்டமும் சேர்த்திட்டுனா 6a². ஹாய் பானு, குட் ஈவினிங், ஹலோ. ஓகே, இதே மாதிரி கியூபாய்டில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தா மேம் ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எழுதிடுறேன். 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + HL. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க போது டாப்பும் பாட்டமும் எடுக்க மாட்டேன். டாப் பாட்டம்ல என்ன இருக்கு மேம்? லென்த் இருக்கு. இது பிரெத், லென்த் பிரெத் இல்லை. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் H × L + B. இது 2 டைம்ஸ் ஆஃப் LB இதை எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் BH + 2 டைம்ஸ் ஆஃப் HL. அதுதான் இங்கே ரீரிட்டன் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். இது CSA TSA. ஓகே, அண்ட் வால்யூம் என்ன படிச்சிருக்கோம் மேம்? வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம்னா என்னது? இப்போ சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஏரியா என்ன ஸ்பேஸ் கவர் ஆயிருக்கு மேம்? இது ஏரியா. ஒரு டூ டைமென்ஷனுக்கு போ மேம், இது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு இல்லையா? இந்த ஃபேஸ் வந்து ரெக்டாங்கிள். இது ஏரியான்னு சொல்றோம். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது ஏரியான்னு சொல்றோம். இதுக்குள்ள இருக்க space occupied by this is known as volume. மேம் இதோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஓகே, கியூபாய்டுக்கு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் அண்ட் கியூபுக்கு ஏ கியூப். அதே லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் தான். லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே இங்கே கியூப்ல சேம். ஸோ ஏ கியூப். L × L × L எல் கியூப். ஏன்ற சைடு எடுத்தனா ஏ கியூப். இதுதான் நீ ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல லேர்ன் பண்ணியிருக்காது. இதுதான் உனக்கு இப்போதைக்கு இருக்க இன்ட்ரோடக்ஷன். அண்ட் ஆல்சோ உனக்கு இது தெரியணும், ப்ரிசம்க்கும் பிரமிடுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன. ப்ரிசம், ஃபர்ஸ்ட் ப்ரிசம் எடுத்துக்கோ. ப்ரிசம்ன்ற ஷேப் எப்படி தான் இருக்கும்? ஏன்னா இதில் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ரிசம்க்கும் பிரமிடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ப்ரிசம்னா உனக்கு டாப் பாட்டம் ரெண்டுமே சேம் பாலிகனா இருக்கும். இங்க பாரு, டாப் பாட்டம் ரெண்டுமே எனக்கு இங்க ட்ரையாங்கிள். மற்ற ஃபேஸஸ் எல்லாமே இருக்குல்ல, அது கண்டிப்பா ரெக்டாங்கிளா தான் இருக்கும். எஸ் மேம், இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. மற்ற எல்லா ஃபேஸுமே இங்க ரெக்டாங்கிள். இந்த ஃபேஸ் ரெக்டாங்கிள், எல்லாமே ரெக்டாங்கிள். ஸோ இதை ப்ரிசம்னு சொல்றோம். அப்போ கியூபாய்டும் ப்ரிசமா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா டாப் பாட்டம் அது ரெண்டும் எனக்கு ஸ்கொயரா இருக்கும், இல்லைன்னா ரெக்டாங்கிளா இருக்கும். மற்ற எல்லா சைடும் அகெயின் எனக்கு ரெக்டாங்கிள் தான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரிசம் தான். பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக் நேமா கியூபாய்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க, ரெக்டாங்குலர் பெர்பெலோ பைப்பிட். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் பிரமிட். ஸோ பிரமிட்னா என்னன்னா, இப்போ இது எல்லாமே எக்ஸாம்பிளா பார்த்துக்கோ. நான் இதோட டெஃபினேஷன் சொல்றேன் எப்படி இருக்கும்னு. பேஸ் எந்த பாலிகனா வேணா இருக்கலாம். ஓகே, இங்க என்னென்ன பாலிகன் எடுத்திருக்காங்க மேம்? ஸ்கொயர் இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஹெக்ஸகன் இருக்கு. பேஸ் வந்து எந்த பாலிகனா வேணா இருக்கலாம். அந்த பேஸ்ல இருந்து ஒவ்வொரு சைடு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அதை எபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் எபெக்ஸ். எபெக்ஸ். ஸோ இதை தான் நம்ம பிரமிட்னு சொல்றோம். ஸோ பிரமிடுக்கும் ப்ரிசம்க்கும் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியணும். கிளியரா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? சர்ஃபேஸ் ஏரியா, தட் இஸ் பரப்பரப்பு. ஓகே, ஸோ இங்க சாரி புறப்பரப்பு. ஸோ அப்படின்னா என்னன்னா, இது பூவா? ஓகே, ஃபாண்ட்ல தெரியலடா எனக்கு. ஓகே சரி, அப்படின்னா என்னன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் மேம் ஃபோன். ஓகே, இது என்ன ஷேப்? ஷேப் வந்து கியூபாய்டல் ஷேப். கியூபாய்டல் ஷேப்ல இருக்கா? லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, அண்ட் இங்க ஒரு ஹைட் இருக்கு. இது லென்த், இது பிரெத், இது ஹைட். ஓகே, இப்போ டெஃபினிஷன் பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் த சாலிட் ஆப்ஜெக்ட். இது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல உனக்கு என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கு மேம்? இந்த டாப் இருக்கு, மேலே கீழே. தென் இதோட அவ்வளோதானா மேம்? இங்க ஒரு திக்னஸ் இருக்கா? அப்போ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். ஸோ ஒரு கியூபாய்ட்ல எனக்கு எல்லா ஃபேஸையும், எல்லா ஃபேஸோட ஏரியாவையும் ஆட் பண்றேன்னா இதான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றோம். இதுக்கு நான் உனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டிஃபரன்ஸ் வைக்கேன். மேம் வேற ஏதாவது சாலிட் எடுத்து சொல்லித்தாங்க. நமக்கு இங்க நிறைய சாலிட்ஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அது என்ன ரைட் சர்க்குலர் சிலிண்டர்? ஓகேடா, ஃபர்ஸ்ட் இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா? இந்த பாட்டில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கா? இப்போ இந்த பாட்டில்ல எனக்கு மேல இது என்னது? சர்க்கிள். இதுவும் சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளும் எனக்கு இந்த சர்க்கிள் எங்க இருக்கோ கீழே பேரலா இது இருக்கா? அதாவது இது இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பார்த்தா பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் என்னால வரைய முடியும். ஸோ அதை தான் நம்ம ரைட்
சர்க்குலர் சிலிண்டர்னு சொல்றோம். இது ரைட் ஆங்கிள் இருக்கு, சர்க்குலர் சிலிண்டர். ஓகேயா? சரி, இப்போ இதுல நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். மேம் என்னென்ன ஏரியா இருக்கு? மேம் இந்த கர்வ்டு இருக்குல்ல, இங்க ஹோல்ட் பண்றோம்ல, இந்த இடம் வந்து உனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பும் பாட்டமும் சேர்த்துனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட டாப்ல இருக்க சர்க்கிளும் பாட்டம்ல இருக்க சர்க்கிளும் சேர்த்துனா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதை தான் நம்ம இங்க ஃபார்முலாவா பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு உனக்கு சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்ன ஐடியா இருக்கு, அண்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா என்னன்னு தெரியும். மேம் இப்போ ரைட் சர்க்குலரா இல்லாம சிலிண்டர் இருக்க முடியுமா? இந்த சர்க்கிளே கொஞ்சம் மிஸ் அலைண்டா இந்த சைட்ல இருந்துச்சுன்னா இப்படி பாட்டில் வளைஞ்சிருக்குமா? இப்படி இல்ல. ஸோ இது இப்படி வளைஞ்சிருக்கும், இந்த பாட்டில வளைக்க முடியாது நம்மளால. அதனால லைக் தெரிஞ்சுக்கோ, லைக் இந்த சர்க்கிளும் ரைட் ஆங்கிளா இல்லாம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா அது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது. ஓகே, சரி, இப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ட்ரம்மு, பைப்பு, டியூப் லைட். நம்ம வீட்டில் இருக்க டியூப் லைட் இப்போ வந்து மாடல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு, கியூபாய்ட் ஷேப்லேயும் வருது. பட் நார்மலாக இருக்க டியூப் லைட் பார்த்தோன்னா உனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரம்மு, பைப் இது எல்லாமே வந்து உனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, சரி, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாரு, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் a solid generated by evolution of rectangle above one of its side. ஓகே மேம், இதில் எங்கே ரெக்டாங்கிள் இருக்கு? இதை அப்படியே இங்கே கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி பாரு. ஒரு பேப்பர் எடுத்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோ. ஸோ இது ஒரு பேப்பர் என் கையில் இருக்கு. இந்த பேப்பரில் ஜஸ்ட் இது ஃபோல்ட் பண்ணிட்டே வா. இப்போ எனக்கு சிலிண்டர் கிடைக்குதா? ஸோ இதை ஓப்பன் பண்ணா, இதோட நெட்டை ஓப்பன் பண்ணா எனக்கு இருக்கிறது ரெக்டாங்கிள். அப்படியே ஃபோல்ட் பண்ணோன்னா இது சிலிண்டர். ஸோ அதுதான் இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சர்ஃபேஸை டாப்னு சொல்கிறோம், இதை பாட்டம்னு சொல்கிறோம். டாப் பாட்டம் ரெண்டுமே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கா? ஸோ டாப் சர்க்குலர் பேஸ் அண்ட் பாட்டம் சர்க்குலர் பேஸ். கிளியரா? ஏன் மேம் இதையும் பேஸ்ன்னு சொல்கிறோம்? இப்படி திருப்பி வச்சா இது கீழே வந்துடுதா? இது டாப், இது பாட்டம். இப்படி இருந்தால் இது டாப், இது பாட்டம். ஓகே, சரி. ஸோ இதுதான் உனக்கு சிலிண்டரோட டெஃபினிஷன். ஸோ சிலிண்டரில் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கீழே சர்க்கிள் இருக்கா? இந்த சர்க்கிள்க்கு நமக்கு ரேடியஸ் டைமென்ஷன் இருக்கும்டா. ஸோ சர்க்கிள்க்கு ரேடியஸ் இருக்கு. தென் கீழே இருக்க பேஸில் இருக்க சர்க்கிளில் இருக்க சென்டரும் டாப்ல இருக்க சர்க்கிள் இருக்க சென்டரையும் ஜாயின் பண்ணா பெர்பெண்டிகுலரா இருக்குமா? அதனால தான் இது ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அப்போ அதோட ஹைட் பெர்பெண்டிகுலர் ஹைட் அது h. ஸோ இங்க உனக்கு RH ரேடியஸ் இருக்கு, ஹைட் இருக்கு. ஓகே, சரி. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண ஃபார்முலா பார்க்கலாம் பாருங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அப்படின்னா என்னது மேம்? இந்த ரீஜன் மட்டும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2πRH. ஸோ ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஏன் 2πRH? ஓகே, இது உனக்கு சர்க்குலர் ஷேப்ல இருக்கா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்னது? 2πR. 2πR ஒரு ஹைட்டோட இருக்கு. ஸோ 2πRH. ஓகே, அதுதான் உன்னோட ஃபார்முலா சிஎஸ்ஏக்கு. இதே டிஎஸ்ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மேம் ஆல்ரெடி இருக்க கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து 2πRH. இது இல்லாம டாப் பாட்டம் ரெண்டுத்துலயும் இருக்கிறது என்னது? டாப்லயும் பாட்டம்லயும் எனக்கு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் πr ஸ்கொயர். ஸோ இதில் காமன் டேர்ம்லாம் வெளியே எடுத்துடலாம் வாங்க. மேம் இதில் காமனாக என்ன இருக்கு? 2πr இருக்கு. ஸோ h + r. இதை தான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. 2πr × h + r. எப்பவுமே டெரிவேஷன் தெரிஞ்சுக்கோங்க, தென் ஃபார்முலா நீ மெமரைஸ் அப்டே பண்ணி வச்சாலும் சரி, இல்லை எக்ஸாமில் உனக்கு மறந்துருச்சுன்னா நீயே ஃபார்முலாவோ எழுதிடலாம். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும்னு சொல்றது. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சிலிண்டருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2πRH அண்ட் curve surface area is 2πRH. இது lateral surface ஏரியாவும் சொல்லலாம். curve surface area LSA CSA ரெண்டுமே சேம் தான். total surface area வந்து 2πr × h + r. ரெண்டுத்தையும் கண்டிப்பா யூனிட்ஸ் போட்டுருக்கணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியரா? சரி, this is about cylinder. இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a cylinder drum has a height of 20 cm. இந்த மென்சுரேஷன் சாப்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா யூனிட்ஸ் தான். கொடுத்துருக்க எல்லா விஷயம் மட்டும் சேம் யூனிட்ல இருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லைன்னா நீ கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே சென்டிமீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சரி. ஸோ a cylindrical drum has a height of 20 cm. Always have a habit of taking and writing the given. ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? இது சிலிண்டர். நான் ரஃபாக நோட் பண்ணிக்கிறேன். இது சிலிண்டர். ஸோ இதோட ஹைட் வந்து 20 cm.
Then radius என்ன கொடுத்திருக்காங்க? Radius is 14 centimeter. Sometimes check பண்ணிக்கோ, maybe diameter கூட கொடுக்கலாம். நமக்கு தேவை radius. So radius தான் கொடுத்திருக்காங்களான்னு பாரு, diameter கொடுத்திருந்தா divide by 2 பண்ணி எழுதி வச்சுக்கோ. Okay? Then find its curve surface area and total surface area. Obviously என்ன formula இருக்கு? CSA என்னது? மேம் CSA ன்றது 2 pi r h. இதே total surface area ன்றது 2 pi r into h plus r. So value substitute பண்ணா போதுமா? 2. Pi யோட value 22/7 substitute பண்ணுங்க. Suppose questionல உனக்கு indicate பண்ணிருக்காங்க 3.14 தான் யூஸ் பண்ணனும்னா அப்ப நீ 3.14 யூஸ் பண்ணலாம். ஏன் 22/7 எடுக்க சொல்றேன்னா cancel பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க radius வந்து multiple of 7 தானே. So 22/7 into 2 pi r is 14 and h is 20. So solve பண்ணா curve surface area கிடைச்சிடும். அதே மாதிரி total surface area 2 into 22/7 into 14 into h is 20 plus r is, sorry, h is 20 plus r is 14. Yes. So, இது calculate பண்ணிங்கன்னா total surface area கிடைச்சிடும். இப்போ curve surface area, total surface area ரெண்டுத்தையும் calculate பண்ணுங்க பாப்போம். First 7, 14 cancel பண்ணிக்கலாம் நம்ம. So, remaining என்ன இருக்கும்? So, 7, 14 cancel பண்ணிட்டா 2 times 2 2s are 4, 4 into 22 is 88, 88 into 20 is 88 into 20 is 1760. So unit வந்து centimetersல கொடுத்திருக்காங்க. So areaன்றனால centimeter square. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 2 cancel ஆயிடுச்சுனா எனக்கு 22 into 2 is 44, 44 into 2 is 88, 88 into 12 plus 14 is 34. So, இதை calculate பண்ணனா உனக்கு total surface area கிடைச்சிரும். 88 into 34 is 2992 centimeter square. So, curved surface area, total surface area. புரியுதா? இங்க நம்ம என்ன பண்ணோம்? மேம், என்ன solid ன்னு identify பண்ணோம். இங்க எனக்கு சிலிண்டர்னு தெரிஞ்சிருச்சு. Given எழுதியிருக்கோம். Then, என்ன find பண்ணணும்? Curved surface area, total surface area. First, ரெண்டோட formula எழுதுறோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா போதும் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸியான சாப்டர்னு. இதை விட ஈஸியான சாப்டர் உன் டெக்ஸ்ட் புக்கில் நீ எங்கே ஃபைண்ட் பண்ணாலும் ஃபேவரட் சாப்டர் அண்ட் ஈஸியான சாப்டர், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர் இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், a garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter long. Given is rolled to level a garden. Okay, how much area will it cover in 8 revolution? First of all, garden oda roller. இதே தான் நம்மகிட்ட இந்த தான் சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, இதே தான் எடுக்க போறோம். இப்போ இதுதான் கார்டன், கார்டன்ல வச்சு ரோல் பண்றோம். ரோல் பண்ண போது எந்த சர்ஃபேஸ்டா படுது? இந்த சிலிண்டரோட எந்த சர்ஃபேஸ் படுது? இந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் மட்டும் தானே படுது. அப்போ இங்க கேட்டிருக்கிறது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, so a garden roller whose length is 3 meter. இது இப்படி இருக்கு, இதோட length 3 மீட்டர்னா ஆக்சுவலா சிலிண்டரோட ஹைட் தான் நாங்க கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஸோ ஹைட் இஸ், இதுதான் என்னோட வேல்யூ ஆஃப் ஹெச். அண்ட் ஹூஸ் டயாமீட்டர், டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து ரேடியஸ் எழுதலாம். ரேடியஸ் 1.4 மீட்டர். ஸோ 3 மீட்டர் 1.4 மீட்டர் இஸ் ரோல் டு லெவல் தி கார்டன். நமக்கு தான் ரோல் பண்ண போது என்னன்னு தெரிஞ்சிருச்சு மேம், சிஎஸ்ஏ. ஏன்னா இந்த டாப்பும் பாட்டமும் கார்டனோட அந்த தரையில படவே இல்லை. அப்போ சிஎஸ்ஏ ஃபைன் பண்ண போறோம். அது மட்டும் ஃபைன் பண்ணா பத்தாது, ஏரியா வில் கவர் 8 ரெவல்யூஷன். நீ சிஎஸ்ஏ ஃபைன் பண்ண போது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் தான் கிடைக்கும். 8ன்ற போது கிடைக்கிற ஆன்சர் இன்டூ 8 பண்ணும். ஃபர்ஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணலாம் பாரு. மேம், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 2 pi RH. So 2 times of pi is 22/7 and R is 1.4. தயவு செஞ்சு 2.8 சப்ஸ்டியூட் பண்ணாத. ஓகே, எஸ் ஷாம். ஸோ டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணு. இல்லைன்னா நீங்க 2.8/2 எழுதலாம். கால்குலேஷன் பண்ணப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் வந்து 3. ஸோ இது கேன்சல் பண்ணா 0.2. ஸோ 22 into 2 is 44 into 3 2s are 6, 0.6. இது கால்குலேட் பண்ணீங்கன்னா உனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். மேம், நீங்கள் கிராஃப் டீச் பண்ணுவீங்களா? 3.16. டே, தேர்ட் சாப்டர் வந்து ஃபுல் ஒன் ஷாட் போட்டிருக்கு ஷாம், செக் பண்ணுங்க. 3.16 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் தேர்ட் சாப்டரோட ஒன் ஷாட் மட்டும் எடுத்து பாருங்க ஷாம். டீச் பண்ணியிருக்கு. இல்லைனா மேரத்தான் கிளாஸ் அதுலேயும் போய் செக் பண்ணுங்க, இருக்கு. ஓகேவா? சரி, இதோட ஆன்சர் எது?
44 into 0.6 is 26.4. So 26.4 meter square. பட் இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இங்க தேவை 8 ரெவல்யூஷனுக்கு டோட்டலா எவ்வளோ ஏரியாவோ அது கவர் பண்ணியிருக்கோன்றது. அப்போ கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ ஹவு மச் ஏரியா வில் பி கவர்ட்? ஏரியா கவர்ட் is equal to 8 into 26.4. So 8 into 26.4 is 211.2 meter square. So in the roller, a roller with the length 3 meter and diameter 2.8 meter, and the ground la உனக்கு டோட்டலா 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணிருக்கு? 8 ரெவல்யூஷனுக்கு 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணிருக்கு. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் ஒன் ஹாலோ சிலிண்டர். அது என்ன ஹாலோ சிலிண்டர்? இந்த இப்ப சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பாட்டில்ல இந்த ஏரியா எடுக்காதீங்கடா. ஓகே ஓகே, இப்போ இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டருக்குள்ள மேம் இது ஒரு திக்னஸ் இருக்கு. ஓகே, இந்த ஓப்பனிங் இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஒரு திக்னஸ் இருக்கு. ஹாலோவா இருக்கா? உள்ள ஸ்பேஸ் வந்து காலியா இருக்கா? ஸோ அதுதான் ஹாலோ சிலிண்டர்னு சொல்றோம். அப்போ மேம் வெளியே இந்த எக்ஸ்டீரியர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், உள்ளேருந்து எடுக்க போது இந்த ஒரு திக்னஸ் இருக்குல்ல, அப்போ இன்டீரியர் ரேடியஸ் ஒன்று இருக்கும். எக்ஸ்டீரியர் ரேடியஸ், இன்டீரியர் ரேடியஸ்னு ரெண்டு இருக்குமா? ஸோ அதை தான் நம்ம ஹாலோ சிலிண்டர்னு சொல்றோம். இப்போ இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப். மேம் வெளியேந்து பார்க்க போது இது ரேடியஸ் கேபிட்டல் ஆர், உள்ள இவ்வளோ ஹாலோவா இருக்கு. அப்போ இங்க ஒரு திக்னஸ் இருக்கா? அந்த ரேடியஸ்ல இருந்து அந்த திக்னஸை எடுத்துட்டா அதுதானே அந்த ரிமைனிங் இருக்க ரேடியஸ், உள்ள இருக்க ரேடியஸ். ஸோ ரெண்டு ரேடியஸ், ரெண்டுமே தனி ஃபார்முலாவா? ஹாலோ சிலிண்டருக்கும் வேற வேற ஃபார்முலாவான்னு கேட்குறியாப்பா நீ? ஷாம் ப்ளீஸ் டெல் தட் அகெயின். நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக ரெண்டு வேற வேற ஃபார்முலா, பட் ஒரே ஃபார்முலா தான் ரீரைட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் நம்ம சிலிண்டர்ல என்ன படிச்சோமோ அதுல இருந்து வரலாம். வாங்க அப்படியே கம்பேர் பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் மேம் 2πRh படிச்சேன். இதுதான் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். இதுல முன்ன ஒரே ஒரு ரேடியஸ் இருந்துச்சு, அதனால ஆர் மட்டும் போட்டேன். இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கு, அதனால கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். அது ஏன் பிளஸ் போட்டிருக்கோம்? டே ரெண்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா மேம் இது ஒரு இது ஒரு கர்வ் சர்ஃபேஸ், உள்ள இது ஹாலோவா தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு கர்வ் சர்ஃபேஸ் இருக்குமா? அதுவுமே எனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் இருக்கு. அப்போ ஃபார்முலா 2πRh தான், பட் வெளியே இருக்கிறது கேபிட்டல் ஆர், உள்ள இருக்கிறதுக்கு ஸ்மால் ஆர். அப்போ ரெண்டு ஃபார்முலாவையும் ஒன்னா ஆட் பண்ணுங்க மேம். 2π கேபிட்டல் RH பிளஸ் 2π ஸ்மால் RH. இதுல இருந்து 2πH காமனா எடுத்துட்டா ரிமைனிங் இருக்குது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆரா, அதை தான் ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஷாம். அதே மாதிரி டிஎஸ்ஏக்கு மேம் சிஎஸ்ஏல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கு. இது இல்லாம நான் மேல இருக்க சர்க்கிள், கீழே இருக்க சர்க்கிள், ரிங் ஞாபகம் இருக்கா? இது சர்க்குலர் ரிங். இந்த ஏரியா மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும் மேம்? கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வேணும்னா ஸ்மாலர் ரேடியஸ், இது லார்ஜர் ரேடியஸ். அப்போ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பெரிய சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர், சின்ன சர்க்கிளோட ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா அதுதான் இங்க ரிமைனிங் இருக்கு ரீஜியன். இந்த மாதிரி எனக்கு ரெண்டு இதுக்கு வேணும், ஸோ 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணா அதோட ரீரிட்டன் ஃபார்முலா தான் இது. காமன் டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டா இது இருக்கும். ஓகே, நீ ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டாலும் சரி. இல்லை மேம் எனக்கு படிச்சுக்க ஈஸி, என்ன இங்க இருக்கு? 2π இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச். நீ டிரைவ் பண்ண போது மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுவேன்னா டிரைவ் பண்ணுடா, தப்பே கிடையாது. அப்படின்னா தான் நல்ல மெமரைஸ் பண்ணி உன்னால ஃபார்முலா வச்சிருக்க முடியும். இல்லை மேம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா நான் ஷியோராக சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி டிரைவ் பண்ணனா நீ மிஸ்டேக் பண்ண மாட்டேன். 4-5 டைம் டிரைவ் பண்ணால் இதுதான் ஃபார்முலான்னு ஃபிக்ஸ் ஆகிடும். பட் நம்ம ஃபார்முலாவை மட்டும் படித்தோன்னா எக்ஸாமில் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஒருவேளை நான் தப்பாக எழுதியிருக்கேனான்ற சந்தேகம் உனக்கு வரும். ஓகே, சரி. ஸோ ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா பார்த்தாச்சு. அப்போ அடுத்து என்ன? சம் தானே. ஸோ if 1 liter of paint covers 10 meter square, 1 liter of paint வந்து
10 meter square cover பண்ணுது. How many liter of paint is required to paint the interior and exterior surface of a cylinder tunnel whose thickness is 2 meter? Okay. And internal radius na small r, அது 6 கொடுத்திருக்காங்க. அப்ப capital R நீ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். எப்படி மேம்? capital R ன்றது இந்த thickness, internal radius plus thickness, அப்போ 6 plus 2 8 இல்லையா? so 8 meters 8 meters ன்றது தான் கேபிட்டல் ஆரா இருக்கும். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் 25 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன்ல இருக்க எல்லாமே எழுதிடலாம். இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டரோட இன்டர்னல் ரேடியஸ், அதாவது ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் அண்ட் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 2. எதனால மேம்? இந்த ரேடியஸ் பிளஸ் திக்னஸ், அப்போ 8 மீட்டர்ஸ். அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து 25 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கிவன். உமாசங்கர் மேம் இப்போ தான் ஸ்கூலில் விட்டாங்க. ஓகேடா, குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுங்க. நம்ம ஒரு ஹோல் சாப்டர் இன்னைக்கு பார்க்க போகிறோம், மென்சுரேஷன். அண்ட் உனக்கு ஒரு ஃபுல் சாப்டர் பார்க்குறோன்ற கலைப்பே இருக்காது. டக்குன்னு ஒவ்வொரு ஃபார்ம்லாம் பார்த்து அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு முடிச்சிடுவோம். ஓகே, குயிக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க உமாசங்கர். ஓகே, ஸோ ஃபார் அதர்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, கிவன் எழுதியாச்சு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 1 liter of paint covers 10 meter square. ஃபர்ஸ்ட் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுங்க. என்ன ஏரியா மேம் இங்க ஃபைண்ட் பண்றது? பெயிண்ட் எங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியானா மேம் இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் உள்ளூர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, ரெண்டும் வேற கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவா? எஸ், ஏன்னா ரெண்டுத்துலயும் வேற ரேடியஸ் இருக்கு. ஆனா ஃபார்முலா ஒன்று தானே. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் என்ன பார்த்தோம் மேம்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து 2 pi ஆர்க்கு பதிலாக கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் என்னது? 2 pi கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். வேல்யூ பாருங்க, 2 into 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர் வந்து 8, ஸ்மால் ஆர் வந்து 6. பட் 14, 6 plus 8 is 14. ஹைட் வந்து 25. இப்போ இதை சால்வ் பண்ணனா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 2s are 4, 4 into 22 is 88. So 88 into 25. 88 into 25 சொல்லுங்க பாப்போம். Waiting for your answer. 88 into 25 சொல்லுங்க பாப்போம். குயிக்கா இருக்கணும் கால்குலேஷன்ஸ்ல, மிஸ்டேக் இல்லாம. Yes, 2200. Very good. 2200. அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. டோட்டல் ஏரியா இங்க என்ன கிடைச்சிருக்கு மேம்? 2200 மீட்டர் ஸ்கொயர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 liter பெட்ரோல் 10 மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணும். அப்போ எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் 1 liter பெட்ரோல் இல்லடா, பெயிண்ட் பெட்ரோல் வச்சு எப்படி இது அடிக்க முடியும்? பெயிண்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. 1 liter பெயிண்டை யூஸ் பண்ணி இது பண்றாங்க. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும்? 2200 டிவைடட் பை 10. ஏன்னா 1 லிட்டருக்கு 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 2200க்கு டிவைட் பை 10 பண்ணா எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படும் சொல்லிடலாமா? ஜீரோஸ் கேன்சல் பண்ணா 220 liters ஆஃப் பெயிண்ட் இஸ் ரெக்வைர்ட். ஓகே, ஸோ மொத்தமாக 220 liters பெயிண்ட் தேவைப்படும் இந்த ஹாலோ சிலிண்டரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிக்க, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாவை கவர் பண்ண. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் ஒன், ரைட் சர்க்குலர் கோன். அது என்ன ரைட் சர்க்குலர் கோன்? நான் ஆல்ரெடி இந்த ரைட் சர்க்குலருக்கு உனக்கு மீனிங் சொல்லிட்டேன். ரைட் சர்க்குலர்னா என்னது? ஜஸ்ட் a minute. ஸோ ரைட் சர்க்குலர்னா என்னது மேம்? சர்க்கிள்க்கும் மேலே இருக்க இன்னொரு சர்க்கிள்க்கும் அந்த சென்டர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போது ரைட் ஆங்கிள் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ரைட் சர்க்குலர்னு சொன்னோம். பட் கோன்ல கீழே மட்டும் தானே சர்க்குலர் பேஸ் இருக்கு, மேலே இல்லையே. இப்போ என்ன பண்றது? ஓகே, ஒரு கோன் ஷேப் எடுத்துட்டேன்டா. கீழே சர்க்கிள் இருக்கு. இது பர்ஃபெக்டா கோன் கிடையாது, பட் கோன் ஷேப்ல இருக்கு இல்லையா? இது வந்து இந்த பர்த்டே கேப்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ கோன் ஷேப்ல கீழே வந்து சர்க்குலர் பேஸ் இருக்கும். சர்க்குலர் பேஸ்ல சென்டர் இருக்குல்ல, சென்டர்ல இருந்து இந்த ரீஜன் என்ன சொன்னேன் உனக்கு? பிரமிட்ல எபெக்ஸ்ன்னு சொன்னேன்னா, இது எல்லாமே வந்து மீட் பண்ற இடம் எபெக்ஸ்ன்னு சொன்னா. ஸோ இந்த எபெக்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதுதான் ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்றோம். ஸோ உனக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி சாஞ்சிருந்தா நல்லா இருக்குமா? ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். பர்பெண்டிகுலரா இருக்குமா?
நெக்ஸ்ட் பர்த்டே கேப் இப்போ சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம், எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் கண்டிப்பாக பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிளேயிங் டாப். ஸோ இந்த பம்பரம் விடுவோம்ல நம்ம விளையாட போகுது, நீங்கள் யாரும் இப்போ இருக்க பசங்களாம் விளையாண்டுருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இல்லைனா ட்ரை பண்ணி பாரு, இல்லைனா வீடியோ இதுலையா பார்த்தனா பாரு. ஸோ அதில் வந்து இந்த கயிறு சுற்றி பம்பரம் விடுவாங்க. ஓகே, ஸோ அதுவுமே உனக்கு வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக இதில் 2 ஷேப் இருக்கும். இது கோன், கீழே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இது கம்பைன் ஷேப்பில் வரும். பட் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது கோன் ஷேப்பில் இருக்குது. இந்த ரீஜன் வரைக்கும் கோன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, சரி, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம் பாருங்க. ஸோ நான் சொன்னதோட டெஃபினிஷன் இருக்குது. ரைட் சர்க்குலர் கோன்னா இந்த சென்டர்லேருந்து எபெக்ஸில் ரைட் ஆங்கிளில் இருக்கணும். அண்ட் இதோட நெட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, நம்ம சர்க்கிள்ஸில் செக்டார் படிச்சிருக்கோமா? செக்டார்னா என்னது மேம்? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் 2 ரேடியஸ் அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஆர்க், அதாவது பார்ட் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ், அதுதான் செக்டார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பீஸா ஸ்லைஸ், அதுதான் செக்டார் இல்லையா? அந்த செக்டார்ல இருக்க இந்த ரேடியஸ் தான் உன்னோட லென்த், அதாவது ஸ்லாண்ட் ஹைட். அண்ட் இங்க இருக்க இந்த லென்த் ஆஃப் த ஆர்க், அதுதான் எஸ். ஓகே, இப்போ இதை ஃபோல்ட் பண்ணனா கீழே உனக்கு ஒரு கரெக்டாக இந்த நெட் டயக்ராம் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து சிலிண்டர் ஓப்பன் பண்ண போது இந்த ரீஜியன் வந்து உனக்கு இது கட் பண்ணிட்டா எப்படி இருந்துச்சு, இது ஓப்பன் பண்ணி பார்க்க போது மேம் எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கோனோட நெட் டயக்ராம் ஓப்பன் பண்ணி பார்க்க போது உனக்கு என்ன இருக்கு, ஒரு செக்டார், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். ஓகேயா, சரி. ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னா, ரேடியஸ் இருக்கு, ஹைட் இருக்கு, எக்ஸ்ட்ராவா இங்க ஸ்லாண்ட் ஹைட் இருக்கு. என்னது அது ஸ்லாண்ட் ஹைட்? இது ரைட் சர்க்குலர் கோன்னு சொன்னோமா? இங்க பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா மேம்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது ரேடியஸ், இது பர்பெண்டிகுலர் ஹைட். அப்ப இது என்னது? ஹைபோட்டென்யூஸ். ஹைபோட்டென்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம்ல என்ன பார்த்திருக்கோம் மேம்? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 sides, r square plus h square is equal to hypotenuse square. Hypotenuse வந்து L ன்னு எடுத்துருக்கோம். அப்ப L square is equal to r square plus h square. நான் L மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். Lன்றது இங்க ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்றோம். Lன்றது என்னது? ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட். அப்ப ரூட் ஆஃப் r square plus h square. இதுதான் உனக்கு ஸ்லாண்ட் ஹைட்கான ஃபார்முலா. ஏன்னா நீ எல்லா இடத்துலயுமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க போது ஹைட்டுக்கு அங்க வேலை இல்ல. மேம் ஒரு கோன் எடுக்கிறேன், அந்த கோன் நான் பேசாம பர்த்டே கேப் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கணும்டா. இதை ஃபோல்ட் பண்ணி பேப்பரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கோன் மாதிரி ஒன்று கொண்டு வரலாம். போடா, எனக்கு வரல. சரி, கோன் ஷேப்ல அந்த கர்வ் சர்ஃபேஸ்ன்றது உனக்கு இந்த ரீஜியன் தான் இல்லையா? நான் இமேஜ்ல உனக்கு காட்டுறேன் பாரு மேம். இந்த ரீஜியன் தான் கர்வ் சர்ஃபேஸ். அப்போ இதுல எனக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸ்லாண்ட் ஹைட் தான் உனக்கு தேவைப்படும். இப்போ ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். ஸோ இதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, பை ஆர் எல். அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேம் இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ரிமைனிங் இருக்கிறது பேஸ் மட்டும் தான். அங்க பேஸ்ல என்ன இருக்கு? சர்க்கிள் இருக்கு. ஸோ சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதை சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து பை ஆர் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்குது எல் பிளஸ் ஆர். ஸோ அதுதான் உன்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் இஸ் 7 cm. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னது? பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர், தட் இஸ் பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார்முலா நம்ம இப்பதான் படிச்சோம். இங்க பாரு, பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர். இது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 704. and radius is given as 7 cm. நான் உன்னை செக் பண்ண சொல்லியிருக்கேன், எல்லாமே உனக்கு ஒரே யூனிட் தான் இருக்கா? சென்டிமீட்டர் மேம், இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கணும். எப்படி கொடுத்துருக்கலாம்னா 1 மீட்டர்லயும் 1 சென்டிமீட்டர்லயும் கொடுத்துருக்கலாம். அப்ப நீ கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, சரி. ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட், எல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கடா. இது ரொம்ப ஈஸி ஃபைண்ட் பண்றது. ஏன்னா இந்த ஃபார்முலால பாரு மேம், எனக்கு பைக்கு வேல்யூ தெரியும் 22/7, ஆருக்கு வேல்யூ தெரியும் 7, எல் தெரியாது, ஆர் தான் 7 தெரியுமே. திஸ் இஸ் ஈக்குவல் டு 704. இதை சால்வ் பண்ணா 7 7 கேன்சல் ஆயிடுச்சு. எல் பிளஸ் 7 is equal to 704 divided by 22. So 11 table 2 times, 11 table 6 times, 4 times, 2 table 2 1 time, 32 times. So L is equal to 32 minus 7, that is 2 5 25 centimeters.
So slant height என்னது L is equal to 25 centimeters. இதுல நீ ரேடியஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய வேலை இல்லை என்ன கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்க நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? நிமிஷா குட் ஈவினிங், ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சாடா? எஸ் குட் ஈவினிங் தான். ஸோ நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்டர் வந்துட்டோம். மென்சுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். மென்சுரேஷன்ல நான் இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு பேசிக்காக 2 ஷேப்ஸோட ஃபார்ம்லா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் முடிச்சிருக்கோம், ஹாலோ சிலிண்டர் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ கோயிங் பேக் டு திஸ் கொஷின். ஸோ இதில் நமக்கு ஃபார்முலா இருக்கு. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இருக்கு, வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் ரேடியஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டு பைக்கு வேல்யூ 22/7 தெரியும். அப்போ அன்னோன் எல் தானே, எல்ன்றது தானே ஸ்லாண்ட் ஹைட், அதானே கேட்டிருக்காங்க. டே ஸ்லாண்ட் ஹைட்னா எல்ன்னு தெரியணும், ஸ்லாண்ட் ஹைட்னா அப்பவும் ஹெச் ஃபைன் பண்ணாத. ஹைட்ன்றது தான் ஹெச், ஸ்லாண்ட் ஹைட்ன்றது கோன்ல எல். ஓகேவா? சரி, இது பேஸ்ட் ஆன் total surface area of cone. Next question பாருங்க. From a solid cylinder whose height is 2.4 cm. Okay, ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட ஹைட் வந்து 2.4 cm and diameter is 1.4 cm. A conical cavity of same height. அப்போ ஒரு கோன் இருக்கு, அந்த கோனோட ஹைட்டும் வந்து 2.4 cm தான். And base is hollowed out. So same height தான் இருக்கு, same base தான் இருக்கு. அப்போ radius same, height same. சிலிண்டருக்கு என்ன radius கொடுத்துருக்காங்களோ, இங்க diameter கொடுத்துருக்காங்க, and சிலிண்டருக்கு என்ன height கொடுத்துருக்காங்களோ அதே தான் கோனுக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்க இந்த கோன்ல இருந்து, ஆல்ரெடி இருக்க இந்த சிலிண்டர்ல இருந்து இந்த கோனை எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நீ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா வாட் இஸ் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். இப்போ நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, மேம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க, அங்க வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 ஷேப் இருக்கு, எனக்கு கோன் தெரியும், சிலிண்டர் தெரியும், ரெண்டோட ஃபார்முலாவையும் ஆட் பண்றேன். அப்படி கிடையாது, லாஜிக்கலா திங்க் பண்ணும். இந்த சிலிண்டர்ல இருந்து இதே ஹைட்ல கோனை எடுத்துட்டேன். ஓகே, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னன்னா, மேம் இந்த சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும், வெளியே இருக்க இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போவாது, அண்ட் இந்த பாட்டம்ல இருக்க சர்க்கிள்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எதை எழுதுறேன் பாரு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ஏன்னா சாலிடுக்கு நேம் கிடையாது இப்போ, ஏன்னா அது சிலிண்டர் உள்ள கோன் இருக்கு. நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன்னு சொல்ல முடியாது, ரிமைனிங் சாலிட் தான் சொல்ல முடியும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் solid is equal to, ma'am curved surface area of cylinder அப்படியே தான் இருக்கா? yes, CSA of cylinder plus baseல மட்டும்தான் எனக்கு சர்க்கிள் இருக்கு, மேல இருக்கிறது கட் பண்ணிட்டா அந்த இடத்துல ஓப்பனா தான் இருக்கும், ஸோ அதை எடுக்க மாட்டேன், ஒரே ஒரு சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள். அண்ட் அது இல்லாம மேம் இங்கேருந்து கோன் எடுத்துட்டாங்கன்னா நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போது உள்ள பார்க்க போது எனக்கு ஒரு கோன் தெரியும் டெப்த்ல இல்லையா? அப்போ அந்த கோனோட ஏரியா அங்கே என்ன இருக்கு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் இருக்கு, பிளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். இதுதான் உனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாத்தோட ஃபார்முலாஸும் நமக்கு தெரியும், தனித்தனியாக எடுக்க போகிறோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னது மேம் 2πRh பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr² பிளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் என்னது πrl. இதை தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி நீ ஆட் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை மேம் நான் வந்து πr காமனாக வெளியே எடுத்துட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படி பண்ணாலும் ஓகே. பட் இங்கே நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாரு. மேம் என்கிட்ட வந்து ஹைட்டும் டயாமீட்டரும் சேம்னு சொல்லிட்டாங்க கோனுக்கும் சிலிண்டருக்கும். அப்போ ஹைட் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. ஹைட் என்னன்னு இருக்கு மேம், ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர் and radius வந்து 0.7 centimeter. L find பண்ணுமா? Slant height கான formula என்னது? மேம் L is equal to root of h square plus r square. அப்போ 2.4 the whole square plus 0.7 the whole square. இதை calculate பண்ணனா உனக்கு slant height கிடைக்கும். First 2.4 the whole square plus 0.7 the whole square பண்ண. ரெண்டுத்தையும் add பண்ணா உனக்கு answer 6.25 கிடைக்குதா? 6.25 கிடைக்கணும், அப்படினாதான் நீ பண்ணது கரெக்ட். ஸோ ரூட் ஆஃப் 6.25 மேம் 625 ஓட ரூட் 25, அப்போ which is equal to root of 6.25, that is 2.5. இது என்ன யூனிட்? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். நான் ஒவ்வொரு இடத்துலையும் யூனிட் என்னன்னு கேட்டு போடுறேன். இந்த சாப்டர்ல யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோடா. இப்போ இதோட ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த சர்க்கிள் மட்டும் வச்சுக்கலாம்.
25 centimeter square. Okay? இப்போ நான் மேம் இதோட ஏரியா என்னன்னு கொஸ்டின் கேட்கும்போது 25ன்றேன். 25 என்ன மாங்காவா? 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொன்னால் ஓகே இவங்க ஏதோ ரேடியஸ் சொல்கிறாங்க இல்லை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா தான் ஏரியா. நீ சென்டிமீட்டர்ஸில் சொன்னால் அது டைமென்ஷன்ஸு சொல்கிற. ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் காமனாக எடுக்கல, ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி தான் பண்ணுறேன். 2 into 22/7 into height is 2.4. ஓ ஆர் இருக்குல்ல, ஆர் இஸ் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஸ்டில் 0.7 into 2.4 ப்ளஸ் பை 22/7 ரேடியஸ் வந்து 0.7. ஸோ 0.7 into 0.7 plus pi is 22/7, r is 0.7 and இது 2.5 தானே. இப்போ இது ஒன்று கால்குலேட் பண்ணுங்க. உனக்கு டெசிமல் ஆன்சர் கிடைச்சா டெசிமல் 2 பிளேசஸ் வரைக்கும் எடு, 1 பிளேஸில் விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெசிமல் எனக்கு 3-4 பிளேசஸ் வருது, 0.735 இருக்கு, 2 பிளேசஸ் இருக்க போது டே ரவுண்டிங் ஆஃப் தெரியும்ல, 735னா 73ன்னு எடுத்தா போதும், 736னா 74ன்னு எடுப்போம். ஸோ 2 டெசிமல் பிளேஸ் எடு, அதோட போதும். ஓகே, உனக்கு ஓரளவுக்கு ப்ரிசைஸாக ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணால் மேம் இது 0.1, 2 into 22 is 44, 44 into 0.1 is 4.4, 4.4 into 2.4 is, ஸோ இது 10.56. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 5.5 and CSA of cone வந்து உனக்கு 1.54 கிடைக்கும். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் இந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஜஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸோட 2 சாலிட்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இல்லை. திங்க் பண்ணு, அங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னவா இருக்கும்? எனக்கு இங்கே இருக்க இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அப்படியே இருக்கும், கீழே இருக்க பேஸ் அப்படியே இருக்கும். மேலே இருந்து தானே உனக்கு அந்த கோன் எடுக்கிறாங்க, அப்போ மேலே சர்க்கிள் இருக்காது, அதுக்கு பதிலாக அந்த கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஷேப் வந்து ஸ்பியர். நம்ம குளோப் என்ன ஷேப்பில் இருக்கு, மூணு என்ன ஷேப்பில் இருக்கு, வேற என்ன இருக்குங்க, வேற எதுவும் இல்லை. வீட்டுக்கு வெளியே போயிட்டு நீ குளோப் மூணை பார்த்தனா மூணு வந்து ரவுண்டாக இருக்கும். இல்லை மேம் இன்னைக்கு வந்து எனக்கு ஹாஃப் மூணு தான் தெரியுது அப்படின்னா மூணை போய் பார்க்காத, காலையில் எழுந்திரிச்சு சன்னை பாரு, சன் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா. ஸோ இதோட ஏரியா என்னது? ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல்னா என்னது? A spherical is a solid generated by the revolution of semicircle about its diameter as axis. Okay, இது semicircle. இதை ஆக்சிஸா வச்சுக்கோ, அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இரு, உனக்கு ஒரு சாலிட் கிடைக்குமா? இதை ரொட்டேட், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் வச்சுக்கோடா, இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தனா ஒரு சாலிட் கிடைக்குமா? ஸோ அதை தான் நம்ம ஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல உனக்கு கிராஸ் செக்ஷன் எடுத்தனா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கிடைக்கும். மேலே போக 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 உனக்கு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எப்படி மாறும் மேம்? இங்கே சென்டரில் கரெக்டாக சர்க்கிளாக இருக்கிறது, மேலே போக போக ஒரு ஓவல் ஷேப்பில் மாறிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்பியர்ன்றோம். ஸ்பியரில் நீ வந்துட்டு ஏரியா பார்த்தனா மேம், இங்கே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு பால் எடுக்கிற, அந்த பால் கம்ப்ளீட்டாகவே உனக்கு கர்வ் சர்ஃபேஸாக வந்துடும்ல. இதில் ஏதாவது டாப் பாட்டம்னு நீ சொல்ல முடியுமா? அப்போ ஸ்பியருக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்கு, அது 4πr². ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க பாரு, 4πr². ஓகே மேம், இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் அதுதான், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் அதுதான். ஓகே, அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிக்கோ, உனக்கு எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஜஸ்ட் ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தா அது பேர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, மென்ஷன் பண்ணலன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். சரி, இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வாங்க. இல்லை ஜஸ்ட் உனக்கு ரேடியஸ் தெரிஞ்சா போதும், சப்ஸ்டியூட் பண்ண ஏரியா. ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா சர்க்கிளில் பாதி செமி சர்க்கிளா, ஸ்பியரில் பாதி ஹெமிஸ்பியர். ஓகே, ஏரியா என்ன பார்த்தோம் மேம்? ஸ்பியருக்கு ஏரியா 4πr². இதை கட் பண்ணிட்டா 2πr². கரெக்டா? இல்லை, உனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே 2πr², ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்கே இருக்கு. ஸ்பியருக்கு மட்டும்தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னேன்.
ஹெமிஸ்பியருக்கு மேம் ஸ்பியரோட பாதி ஹெமிஸ்பியர், அப்போ 2 pi r ஸ்கொயர். அது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தான். இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. எதனால் இருக்கு? இதுக்கு தான் ஒரு டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல. நான் என்ன சொன்னேன், டாப் சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? டயாமீட்டரை கட் பண்ண போது மேம் சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அந்த சர்க்கிளோட ஏரியா என்னது? pi r ஸ்கொயரா? அப்போ 2 pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர் 3 pi r ஸ்கொயர். ஸோ அதுதான் உன்னோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 3 pi r ஸ்கொயர். அதனால தான் இல்லைன்னு சொன்னேன். 2 pi r ஸ்கொயர் கரெக்ட், ஆனால் அது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3 pi r ஸ்கொயர். இந்த 3 pi r ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? 2 pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர் ஆட் பண்ணா 3 pi r ஸ்கொயர். ஓகேவா? சரி, இது ஹெமிஸ்பியருக்கு. இதுலேயே ஹாலோ இருந்துச்சுன்னா நம்ம இந்த டென்னிஸ் பால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்டா. டென்னிஸ் பால் கட் பண்ணி பார்க்க போது அந்த க்ரீன் கலரில் மேலே இருக்கா, அது வந்து நம்ம பாலோட வெளில இருக்க அவுட்டர் ஏரியா. நீ கட் பண்ணனா உள்ள ஒரு ஒயிட் கலர் சர்ஃபேஸ் மாதிரி ஹாலோவாக இருக்கும். இல்லைனா வீட்டில் இருக்க பவுல், பீங்கான் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஹாலோ பவுல், ஐ மீன் ஹாலோவாக இருக்கும். அது வந்து உனக்கு வெளியேருந்து பார்க்க போது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உனக்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதில் என்ன இருக்குது மேம்? இங்கே இருக்க ஹெமிஸ்பியரில் ஸ்மாலர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், லார்ஜர் ரேடியஸ் ஒன்று இருக்கும். ஆல்ரெடி ஃபார்முலா என்னது? எனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 pi r. ஸோ 2 pi r ஸ்கொயர் பிளஸ் 2 pi r ஸ்கொயர் வந்து 2 pi இன்டூ கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர். இதுவே நீ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க போகுது ஃபார்முலா பாரு மேம். இங்கேயும் அதே மாதிரி எழுதுனால டே அப்படி எழுதாத, ரீரைட் பண்ணி எழுத போகுது. ஸோ 2 pi r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஓகே, இது இல்லாமல் என்ன எழுதணும்? இந்த சர்க்குலர் ரிங்க்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் மேம்? பை இன்டூ கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர். இதை ரீரைட் பண்ணது தான் இந்த ஃபார்ம். ஸோ பையை மட்டும் காமனாக வெளியேடு. அப்போ என்ன இருக்கும் மேம்? 2r ஸ்கொயர் ப்ளஸ் 2r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். ஸோ இது வந்து 2r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் வந்து 3r ஸ்கொயர். 2 கேபிட்டல் ஸ்மால் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர். ஸோ அதனால தான் இங்கே pi into 3r ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர். நீ வந்து மேம் இங்கே வந்து r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் மாற்றுவீங்களே, அதே 3 pi r ஸ்கொயரில் நான் மாற்றிக்கிறேன்னா நோ, அப்படி கிடையாது. டிரைவ் பண்ணு. ஓகேயா? இல்லைன்னா டேரெக்டாக ஃபார்முலாவை படிச்சு வை. ஏதோ ஒரு விஷயத்த தெளிவாக பண்ணு. ஒன்று தெளிவாக படிச்சிடு, இல்லை திருட்டுத்தனம் பண்ணி படிக்கிற நான் மனப்பாடம் தான் பண்ணுவேன், குருட்டு மனப்பாடம் பண்ணால் அதை தெளிவாக பண்ணிவிடு. ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்னோன்னா நம்மளால் வந்து லைக் கரெக்டாக நமக்கு தேவை அட்லாஸ்ட் என்னது மேம்? எனக்கு பேப்பரில் எழுதியிருக்கணும், மார்க் வரணும். அது நீ எப்படி படிக்கிற மேம்? ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிருக்கேன், படிச்சுக்கோ. உனக்கு சால்வ் பண்ணப்போ ஃபார்முலா கையில் இருக்கா? சூப்பர். இல்லை மேம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலா எழுதணும், வெரி குட், ஐ வில் அப்ரிஷியேட் தட். அதையும் பண்ணு, தப்பில்லை. ஓகே, த ரேடியஸ் ஆஃப் அ spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Okay, find the ratio of surface area of the balloon in two cases. Surface area கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? surface ஏரியானாலே ஸ்பியர்ல சேம் தான். ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு 4 pi r ஸ்கொயர் கேபிட்டல் R ஸ்கொயர் டிவைட் பை 4 pi ஸ்மால் r ஸ்கொயர். 4 கேன்சல் பண்ணிடு, pi கேன்சல் பண்ணிடு, r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் தான் உன்னோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் r ஸ்கொயர். ஓகே, ஸ்மால் டு பிக், நான் பிக் டு ஸ்மால் எடுத்திருக்கேன்னா ஸ்மால் டு பிக் எடுத்துக்கலாமா? ஸ்மால் வந்து ஸ்மால் r எடுத்திருக்கேன், கேபிட்டல் வந்து கேபிட்டல் R எடுத்திருக்கேன். நோ டிஃப்ரென்ஸ் மேம். ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 12. அப்போ ஸ்மால் r வந்து 12, கேபிட்டல் R வந்து 16. ஸ்மால் r பை கேபிட்டல் R வந்து 12 by 16. 4 டேபிளில் இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ ஸ்மால் r பை கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு 3 by 4. எனக்கு தேவை ஸ்மால் r ஸ்கொயர் பை கேபிட்டல் R ஸ்கொயர். அப்போது மேம் எனக்கு 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர், தட் இஸ் 9 by 16. இதுதான் உன்னோட ரேஷியோவாக இருக்கும். ஸோ இங்கே எதானே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பலூன் இன் 2 cases, both the cases. ஃபர்ஸ்ட் கேஸில் நான் ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் R பை ஸ்மால் r ஃபைண்ட் பண்ணிட்டேன். அதை ஸ்கொயர் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the base area of a hemisphere solid is 1386 square meters. Okay, base area is given. Find the total surface area. Base area, hemisphere la base என்னதுப்பா? சர்க்கிளா? ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா pi r ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? pi r ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. 1386 மீட்டர் ஸ்கொயர்.
ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எங்க இப்பதான் சொல்லி தந்தேன் சொல்லுங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது? 3 pi r square. 3 times of pi r square. இதுதானே ஃபைண்ட் பண்ணணும். pi r square தான் என்கிட்ட வேல்யூ இருக்கு. எதுக்கு ஆர்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணாதீங்க. இதை எடுத்து ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. 3 times of 1386 is equal to TSA, total surface area. So multiply பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும்? 4158 meter square. இதுதான் total surface area of a hemisphere whose base area is 1386 meter square. Clear? ஸோ இதில் நீ எப்படி திங்க் பண்ணியிருப்பானா, மேம் நான் ஆர் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்பவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, என்ன ஃபைன் பண்ணணும்னு பாரு, சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, ஒன்ஸ் இன் சம் பாருங்க. Okay, next. The internal and external radius of a hollow hemisphere. Internal radius na குட்டி radius, external na பெருசு. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க 3 meter 5 meter respectively. ஷேப் நம்மகிட்ட இருக்கு. நான் என்ன சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் நான் ஐடென்டிஃபை பண்ணேன், hollow hemisphere. அதோட small r capital R கொடுத்துட்டாங்க. So find the TSA and CSA of the shell. Actually இந்த hollow hemisphere க்கு இன்னொரு நேம் இருக்குடா, ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. பட் உனக்கு ஸ்பெசிஃபிக்கா hollow hemisphere நே கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின்ஸ்ல சில சம்ல a shell having a internal radius external radius னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ வந்து மேம் ஷெல்லுன்னு ஒரு ஷேப்பே படிக்கலையே அப்படி சொல்லக்கூடாது. ஓகேயா? சரி, இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? CSA and TSA of hollow hemisphere. ஸோ நீங்கள் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சிஎஸ்ஏன்றது என்னது மேம்? இங்கே இருக்க 2 pi r square எடுத்திருப்பேன். இது இல்லாமல் டாப்பில் இருக்க அந்த ரீஜியனும் இல்லையா? ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு அதுதானே. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்றது 2 pi capital R square plus 2 pi small r square. ஸோ அது வந்து காமன் டேர்ம் எடுத்துறாங்க. டேரெக்டாக ஃபார்முலா எழுதுறேன் பாரு. 2 pi capital R square plus small r square. இதே நீ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கும் போது pi into 3 capital R square plus small r square. ஸோ இதுதான் உன்னோட ரெண்டு ஃபார்முலாஸ். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாரு. 2 into பையோட வேல்யூ 22/7 capital R square. capital Rன்றது அங்கே 5 square 25 plus small r square 3 square that is 9. So 2 into 22/7 into 25 plus 9 is 34. இது கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு வாங்க. 22/7 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 into r ஸ்கொயர்ன்றது நம்ம இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம் 25 ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர்ன்றது 3 ஸ்கொயர் தட் இஸ் 9. ஸோ இதையும் ஆட் பண்ணால் 22/7 into 25 into 3 is 75. 75 plus 9 is 84. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட் பண்ணிட்டீங்களா மேம்? சிஎஸ்ஏ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, சின்ஸ் இது வந்து பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் கிடையாது, 44/7 into 34 வந்து எனக்கு 213.71 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர் ஸ்கொயர். இதே இங்கே பார்த்தோன்னா 7 டேபிளில் இது கேன்சல் ஆகும். எத்தனை டைம்? 22 into 12 times. ஸோ 22 into 12 is 264 சென்டிமீட்டர். ஓகே, மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உன்னோட ரெண்டு ஏரியா. ஒன்று கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் என்ன கஷ்டமாக இருந்துச்சு சொல்லுங்க? இதில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஷேப்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஸ்மால் ரேடியஸ், லார்ஜர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ், எக்ஸ்டர்னல் ரேடியஸ். தென் ஃபார்முலாவில் தேவையான எல்லாமே இருக்கா? ஃபார்முலா எழுதுற, சப்ஸ்டியூட் பண்ணுற, ஆன்சர் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஷேப், தென் கிவன், ஃபார்முலா, சப்ஸ்டியூட், ஆன்சர். இந்த சாப்டர் ஃபுல்லாக எல்லா சம்மே இப்படி தான் இருக்க போகுது.
ஓகே, வேர்ட் ப்ராப்ளம்ல நம்ம என்ன ஏரியான்னு பர்டிகுலராக இப்போ வந்து ஃபைண்ட் தி டோட்டல்ஸ் ஆஃப் இஸ் ஏரியான்றப்போ அங்கே நிறைய கம்பைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். என்ன ஏரியான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே ஓகே, a sphere, a cylinder and a cone of same height which is equal to its radius, whereas a cone and cylinder are of same height. Find the ratio of the curved surface areas. First, தனித்தனியா எல்லாத்தோட curved surface area formula சொல்லுங்க பாப்போம். மேம் ஸ்பியருக்கு 4 pi r square. இங்க சிலிண்டருக்கு 2 pi r h. So 2 pi r h. கோனுக்கு pi r l. இதெல்லாம் தான் இதோட ஃபார்முலாஸ். First of all, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Sphere, cylinder and cone are of same height which is equal to radius. So இங்க radiusum heightum equal. ஓகேவா? radiusum heightum equal. அப்போ நான் இத இந்த term பாரு எப்படி மாத்துறேன்னு? மேம் radiusum heightum equal. அப்ப h க்கு பதிலா r னு மாத்திரவா? அப்ப என்ன கிடைக்கும்? மேம் இந்த 4 pi r ஸ்கொயர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த 2 pi r into h 2 pi r ஸ்கொயர் னு எழுதலாமா? ஏன்னா r h ஈக்குவல். நெக்ஸ்ட் l ஐடென்டிஃபை பண்ண போகுது. மேம் l வந்து l is equal to root of r square plus h square. இங்க r h ஈக்குவல்னால root of 2 times of r square, that is root 2r. ரைட்டா? L க்கு பதிலா root 2r substitute பண்ணு. அப்போ இங்க L க்கு பதிலா root 2r substitute பண்ணா pi into r is r square into root 2. இப்போ இதோட ரேஷியோ எழுதலாமா? மேம் என்ன ஆகும்? இங்க இருக்க pi கேன்சல் பண்ணிட்டேன். r square கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ரேஷியோ என்னதான் கிடைக்கும்? 4:2 root 2. இது ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட். மேம் இல்லை, எனக்கு ஆனால் புக்கில் இது ஆன்சர் கிடையாது. எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு, இது கம்ப்ளீட்டாக ரூட் 2 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை ரூட் 2, டிவைட் பை ரூட் 2, டிவைட் பை ரூட் 2, ரூட் 2 பை ரூட் 2 1. 2 பை ரூட் 2 என்னது? ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தோமே. 2 பை ரூட் 2ன்றது மேம் 2 ரூட் 2 பிரிச்சா எனக்கு 1 பை ரூட் 2 பிரிச்சா ரூட் 2 கிடைக்குமா? ஏன்னா ரூட் 2வும் மேலே இருக்க ரூட் 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ரூட் 2 பை 1 கிடைக்கும். இங்க மேம் 2 into 2 by root 2. இதை root 2 பிரிக்க போது 2 root 2 கிடைக்குமா? ஸோ இதுதான் உன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ரேஷியோ. பட் இதுவும் கரெக்ட். எதுவும் கரெக்டு? 4:2 root 2. இதோட ஈக்குவலண்ட் தான் இது. ஸோ ரெண்டுமே ரைட். ஓகே, பட் உன்னோட வேல்யூ ரூட் 2ல இல்லாமல் லாஸ்ட் வேல்யூ 1ல மாற்றணும்னா டிவைட் பை ரூட் 2 பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிளியரா இந்த கொஷின்? மேம் என்ன மேம் இந்த கொஷனில் நியூமரிக்கலே இல்லை, எப்படி சால்வ் பண்ணீங்க? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதில் உனக்கு நியூமரிக்கல் டேர்ம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல, இது எல்லாத்தோட ஃபார்முலாவும் படிச்சிருக்கோம்ல. ஃபார்முலாஸை வச்சு ரேஷியோ எழுதிடலாமா? ஸோ that's it about this question. நெக்ஸ்ட், ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் ரைட் சர்க்குலர் கோன்னா என்னன்னு தெரியும், ஃப்ரஸ்டம்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போது இது ஒரு கோன். ஓகேயா? நான் என் கை வச்சு மறைச்சிட்டேன். இது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கோன். அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இது என்னது? பக்கெட் இருக்கும்லடா வீட்டில், எல்லார் வீட்லேயும் பக்கெட்டை தான் நம்ம ஃப்ரஸ்டம்ன்றோம். ஆக்சுவலாக அந்த பக்கெட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் மேம்? ஆக்சுவலாக இந்த கிளாஸோ இல்லை இந்த பக்கெட்டோ ஒரு கோன் ஷேப். அந்த கோனில் ஒரு பார்ட்டை கட் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக கோனில் இங்கே எபெக்ஸ் இருக்கும். கட் பண்ணிட்டா மேலேயும் சர்க்கிள் கீழேயும் சர்க்கிள் இருக்குமா? ஸோ இதை தான் நம்ம ஃப்ரஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேயா? ஃப்ரஸ்டம்னா ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதோ ஷேப் சொல்கிறோன்னு நினைக்காத. பக்கெட்டை அப்படியே கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க, கிளாஸை வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். கோன்லேருந்து வந்தது ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர். ரைட் சர்க்குலர்னா என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் மேம்? இங்கேயும் சர்க்கிள் இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் இருக்கு. இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டரும் எனக்கு எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலராக இருக்கும். ஹைட் வந்து பர்பெண்டிகுலராக இருந்தால் தான் ஹைட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்கிறோம். கிளியரா? ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் சர்க்குலர் கோன்லேருந்து கட் பண்ணிட்டேன்னா கீழே இருக்கிறது எப்பவுமே மேம் இந்த ஷேப்பில் இந்த சர்க்கிள் பெருசாக இருக்கா, இந்த சர்க்கிள் சின்னதாக இருக்கா? அப்போது இதோட ரேடியஸ் கண்டிப்பாக குட்டியாக இருக்கும் கம்பேர் டு திஸ்.
அப்போ இது larger radius, அது smaller radius. இது என்னதுமா? height ன்னு சொன்னீங்கன்னா அடி வாங்குவீங்க. slant height. ஓகே, இது slant height. ஏன்னா இதுதான் height. perpendicular இருக்கிறது தான் height. இது slant height. ஓகே ஓகே ஸோ இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாரு. நம்ம கோன்லேருந்தே வரலாம். மேம் கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். இங்கே ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ் இருக்க போகுது. ஸோ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஓகேயா, சேம் ஃபார்முலாவில் எல்லுக்கான வேல்யூ மாறாது. எல்லோட வேல்யூ என்னது? ஸ்லாண்ட் ஹைட் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரா? ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தான். ஆனால் இங்கே ரெண்டு ஆர் இருக்கனால கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோ. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ரெண்டு ஏரியா, ரெண்டு சர்க்கிள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சர்க்கிள். ரேடியஸ் ஒன்று கேபிட்டல் ஆர் இருக்குது, இன்னொன்று ஸ்மால் ஆர் இருக்குது. ஸோ இதுதான் உன்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? Industrial metallic bucket is in the shape of frustum of a right angular circular cone. Okay, ஒரு bucket இருக்குடா. ஓகேயா, whose top and bottom diameter are given. So இது பெரிய diameter, குட்டி diameter. Capital D இல்ல radius எடுத்துக்கலாமா? Capital D is 10 meters. Small d is equal to 4 meters. அப்போ radius capital R is equal to divide by 2, that is 5 meters. Small r is equal to 2 meters. சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட். ஹூஸ் ஹைட்? அதாவது இந்த பக்கெட்டோட ஹைட். இந்த பக்கெட்டோட ஹைட்டு பர்பண்டிகுலர் ஹைட் ஞாபகம் இருக்கா? ஸோ வேல்யூ ஆஃப் ஹெச் வந்து 4 meters. ஓகே, டன். ஃபைண்ட் தி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எனக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் எல் தேவை. எல்ன்றது என்னது? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹெச் ஸ்கொயர்ன்றது 4 ஸ்கொயர் 16 பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 5 minus 2 is 3. 3 ஸ்கொயர் என்னது? 9. ஸோ 9 ரூட் ஆஃப் 25, that is 5 யூனிட்ஸ் என்னது? மீட்டர்ஸ். ஸோ எல் வந்து 5 meters. இப்போ ஃபார்முலாக்கு போகலாமா? என்னென்ன கேட்டிருக்காங்க? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? மேம் CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் இஸ் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல். அப்போ பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆர்ன்றது இங்கே 5, ஸ்மால் ஆர்ன்றது இங்கே 2 இன்டூ எல் இஸ் ஃபவுண்ட் அஸ் 5. 5 + 2 7. அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிக்கிறேன். 22 × 5 is 10 11 110 meter square. ஓகே, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சிருச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? மேம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு CSA. ஃபார்முலா நான் எழுதுறேன் பாரு. பை ஆர் plus small rl plus pi capital R square plus pi small r square. இப்போ இந்த வேல்யூ தான் நீ ஃபைண்ட் பண்ண. மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. மேம் இது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அது 110 பிளஸ் பை வந்து 22/7, கேபிட்டல் ஆர் வந்து 5 ஸ்கொயர் வந்து 25 பிளஸ் 22/7, ஸ்மால் ஆர் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4. ஓகேயா, இப்போ இதை மட்டும் கால்குலேட் பண்ணு. இந்த நியூமரிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 110 தெரியும். செகண்ட் பார்ட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்னது? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 22 × 25/7. அண்ட் இங்கே வந்து 110 ப்ளஸ் 78 பாயிண்ட். நான் ஒரு 2 டெசிமல் பிளேஸ் எடுக்க சொல்லியிருக்கேன்ல பாரு. நான் எடுக்க போது 2 டெசிமல் பிளேஸ் தான் எடுப்பேன். ஏன்னா ஒரு டெசிமல் பிளேஸ் எடுத்தனா ரவுண்ட் ஆஃப் பண்ண போது மேபி வேல்யூ மாறலாம். பட் 2 டெசிமல் பிளேஸ் எடுத்தனா உனக்கு ஆன்சர் கீழே ஒரு டெசிமல் பிளேஸ் கொடுத்தாலும் நீ அந்த ஆன்சர் அங்கே ஆல்ரெடி எழுதியிருப்ப. அதனால சொல்கிறேன், சேஃபர் சைடுக்கு 2 டெசிமல் பிளேஸ் எழுது, யூனிட் போடு. இதெல்லாம் வந்து இந்த ஹாஃப் மார்க் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 110 + 78.57 + 12.57. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 201.141. நான் 3 டெசிமல் பிளேஸ் எழுதியிருக்கேன். பட் நீ 2 டெசிமல் பிளேஸ் எழுதினாலே போதும். இதுதான் உன்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. உன் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண போது லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதுங்கடா. Curve surface area is 110 meter square and total surface area is 201.141 meter square. Okay? So again, இந்த சம்ல என்ன பண்ணிருக்கோம்? என்ன ஷேப் ஐடென்டிஃபை பண்ணிரேன்? என்ன given கொடுத்திருக்காங்க? ஃபார்முலா எழுதிருக்கேன்.
ஃபார்முலால இருக்க எல்லா வேல்யூஸும் கிவன்ல இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன், அப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம், கன அளவு. அப்படின்னா தண்ணி வேற முடிஞ்சு போச்சே, இட்ஸ் ஓகே. இப்போ இந்த சர்ஃபேஸ் இதை ஏரியான்னு சொன்னோம். இதுக்குள்ள ஆக்கிபை ஆயிருக்க ஸ்பேஸ், இப்போ இதில் நான் தண்ணி ஃபில் பண்ணுவேன்ல, எவ்வளோ தண்ணி இதில் ஃபில் பண்ண முடியும் மேம்? இது வழியே ஃபில் பண்ணலாம். எப்படி மேம்? இந்த ஹைட்டுக்கு இந்த ரேடியஸ்க்கு இதுக்குள்ளே எவ்வளோ இருக்க முடியும், அதுதான் வால்யூம்னு சொல்லுவோம். ஓகே மேம், தண்ணி ஆனால் லிட்டர்ஸில் கால்குலேட் பண்ணுவோமே, இதை நோட் பண்ணிக்கோ, சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். 1 liter is equal to 1000 centimeter square. Cube. வால்யூம்னா கியூப், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறேன், சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. அண்ட் வால்யூம்னா என்னது? ஸ்பேஸ், த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை தி ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பாக்ஸ், நம்ம இந்த ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணா, டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா உள்ள எவ்வளோ சாப்பாடு வைக்க முடியும், அது வால்யூம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோன்லாம் ஆர்டர் பண்ண போது அந்த பாக்ஸ் வரும்ல, அதை ஓப்பன் பண்ணுவோம்ல, உள்ள இருக்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் திங்ஸ் வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்குள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு நீ வைக்கிறதுக்கு, அதை தான் வால்யூம்னு சொல்கிறோம். ஸோ ஏரியாவுக்கு வால்யூம்க்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல மேம்? இந்த வெளியே இருக்கிறது ஏரியா. இப்போ நான் இந்த பாட்டிலை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் ஆகும்? ஓகே, சாரி, இது இப்போ கலர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பாட்டிலை, ஓகே, இந்த பாட்டிலை வந்து ஒன் செகண்ட், இந்த பாட்டிலை வந்து நான் கலர் பண்ண போகிறேன் பெயிண்ட் வச்சு. ஓகே, அப்போது இந்த பாட்டிலுக்கு நான் எவ்வளோ பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஏரியா தேவை. ஸோ அது ஃபைண்டிங் ஏரியா. இதை நான் தண்ணி ஃபில் பண்ண போகிறேன், அப்போது அது வால்யூம். இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி பிடிக்கும், அது வால்யூம். இதை நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் செலவு பண்ண போகிறேன், உள்ளே நான் பெயிண்ட் பண்ண போகிறேன், வெளியே தானே. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேம் இந்த சர்ஃபேஸ் மேலே கீழே இதுதான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வால்யூம்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஓகே, வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். இப்போ எல்லாத்தோட வால்யூம் ஃபார்முலாவும் டக்குன்னு படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ன்றது πr²h. அது ஏன் πr²h? வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு உனக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். காயின், ஒரு 5 ரூபி காயின்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, ஒரு காயின் வச்சுக்கோ. அந்த காயினோட ஏரியா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவ மேம்? சர்க்கிள் மேம், πr². அது மேலே அடுக்கிக்கிட்டே வா, 5 காயின் வச்சுட்ட, அப்போது மொத்தமாக 5 πr² இருக்குமா? அது என்ன 5 πr²? மேம் ஹைட்டு, ஒரு காயின் வந்து 1 சென்டிமீட்டர்னு வச்சா 1 2 3 4 5. ஸோ இது ஏரியா, ஹைட், அது வால்யூம். மேம் இதே தான் நீங்கள் வந்து எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே சொன்னீங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ ஹைட் சொன்னீங்க, அது ஏரியாவுக்கு. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ ஹைட், வால்யூமில் ஏரியா இன்டூ ஹைட். ஓகே, இது சிலிண்டருக்கு πr² ஏரியா இன்டூ ஹைட். ஸோ πr²h is your volume. and இதோட யூனிட்ஸ் பாரு, cubic units. இதுக்கு முன்னாடி நீ ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் அப்படி சொன்ன, இங்கே cubic units, சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப். கிளியரா? ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் யூஸ்ட், வால்யூம் ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர். இதில் என்னது மேம் வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்னா? இப்போது ஒரு பாட்டில் மேக் பண்ண, இந்த பாட்டில் மேக் பண்ணுறதுக்கு ஏன்டா இதே பாட்டில் எக்ஸாம்பிளுக்கு இருக்குது, இது ஒன்று தான் என்கிட்ட சிலிண்டரில் இருக்குது. சரி, நான் ஃப்ரஸ்டமில் சொல்கிறேன். மெட்டீரியல் யூஸ்னா என்னென்ன, ஜஸ்ட் வால்யூம் சொல்கிறேன். இப்போது இந்த கப்பை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ இந்த பிளாஸ்டிக் தேவைப்பட்டிருக்கும் மேம்? இங்கே ஒரு வால்யூம் இருக்கா, உள்ள ஒரு வால்யூம் இருக்கா, ஆனால் இது ஹாலோவாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த ரீஜியன் தேவையில்லை. லார்ஜர் ரேடியஸ் இருக்க ஒரு சிலிண்டர், இது சிலிண்டர் ஷேப்பில் இருந்தால், அண்ட் ஸ்மாலர் ரேடியஸ் இருக்க ஒரு சிலிண்டர், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தானே இந்த திக்னஸ். இந்த திக்னஸ் தானே இருக்க மெட்டீரியல், உள்ள மெட்டீரியலே இல்லையே, இது மட்டும் தானே மெட்டீரியல். ஸோ அதை தான் நம்ம வால்யூம்னு சொல்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் யூஸில் இங்கே பாரு, வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இருக்குது மேம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து πR²h. இது இல்லாமல் உள்ளே இருக்க சிலிண்டர் வந்து πr²h. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் அந்த ரிமைனிங் இருக்க இந்த திக்னஸ். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறதுனா காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியேடு. π×h, R² மைனஸ் r². ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே,
Just a minute. Volume தானே பார்க்குறோம். ஸ்லைடில் மிஸ்டேக் பண்ணியிருக்கு. சாரி. R square pi h எடுத்துட்டாச்சு. கியூபிக் யூனிட்ஸ். அப்போ இங்க மைனஸ். சரியா? ஓகே, ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஹாலோ சிலிண்டருக்கு பை இன்டூ ஹெச் இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் whose height is 2 meter and whose base is 250 meter square. ஓகே, ஒரு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது எனக்கு மேம்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். அண்ட் பேஸ் ஏரியா சிலிண்டரோட பேஸ் என்னதுமா? சர்க்கிளா? சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயரா? ஸோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் கிவன் as 250. நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? வால்யூம் தானே ஃபைண்ட் பண்ணணும். எதோடது? சிலிண்டரோடது. மேம் 2 pi r square is given as 250 and h is given as 2. இது போதுமே. வேற ஏதாவது வேணுமா வால்யூம் ஃபைண்ட் பண்ண? ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 250 into 2 is 500. ரெண்டுமே உங்களுக்கு மீட்டர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இது வால்யூம்னால மீட்டர் கியூப். ஓகேவா? இதுலேயுமே உனக்கு யூனிட் போடுறதுக்கு டவுட் வந்துச்சுன்னா இங்கே பாரு. இது ஹைட் மீட்டரில் இருக்கு, ஏரியா மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூபா? ஸோ வால்யூம் மீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. Clear? Next, the volume of a cylindrical water tank is 1.078 into 10 to the power of 6 liters. Okay, liters, நான் 10 to the power of 6 so 1000 first 3 decimal place எடுக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு 3 zeros இருக்கும். 1 2 3 liters. இதுதான் கொடுத்துருக்காங்க. இன் லிட்டர்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 1 liter 1000 சென்டிமீட்டர் கியூபா? அப்போ சாரி மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருந்தேன்னா மீட்டர் கியூப் டிவைடட் பை 1000 பண்ணனா அது எனக்கு இன் மீட்டர் கியூப்ஸ்ல ஆன்சர் கொடுத்துரும். ஸோ இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி? லிட்டர்ஸ்லேருந்து வால்யூம். மேம் வால்யூம் லிட்டர்ஸில் இருக்கே, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நீ பண்ணணும். எப்படி? கொடுத்துருக்க வேல்யூவை டிவைடட் பை 1000 பண்ணனா இன் மீட்டர் கியூப்ஸில் கிடைக்கும். ஸோ டிவைட் பை 1000. இது ஒரு ஸ்லைடில் எழுதியிருந்தேன் சென்டிமீட்டர்னு. இங்கே மீட்டர் கியூப், 1000 மீட்டர் கியூப், லிட்டர்ஸ் டு மீட்டர் கியூப். 1 liter 1000 மீட்டர் கியூப்னா எனக்கு கொடுத்துருக்க லிட்டர்ஸ் மீட்டர் கியூப் மாற்றணும்னா 1/1000 ஆல மல்டிப்ளை பண்ணா போதுமா? கொடுத்துருக்க லிட்டர்ஸா மீட்டர் கியூப் மாறிடுமா? 1000 இருந்தால் டிவைட் தானே. ஸோ அதான் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்லைடில் எங்கே இந்த கொஷனில் அப்போ இது என்னவா மாறும்? 123 1078 மீட்டர் கியூப் is the volume. Okay, இது ஒரு part of the question தான். இன்னும் question முடியல. இங்க பாரு. If the diameter of the tank is 7 meter. Diameter 7 meter னா radius 3.5 நான் 7/2 னு எடுத்துக்கிறேன். மீட்டரா? நீ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஹைட் ஃபைண்ட் பண்ணணும். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த வால்யூம் கொடுத்துட்டாங்க 1078ன்னு. பையோட வேல்யூ 22/7 தெரியும். ஆரோட வேல்யூ 7/2 இன்டூ 7/2 ஏன்னா ஆர் ஸ்கொயர். ஹெச்சை ஃபைன் பண்ணலாம். ஹெச் மட்டும் தானே அன்னோன். ஹெச்சை ஃபைன் பண்ணிடலாம்ல. ஸோ இது எதனால 7/2 இல்லைன்னா இப்போ எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். 7 கேன்சல் ஆயிடுச்சு. 2 டேபிளில் 11 டைம்ஸ். தென் 11 into 7 is 77. 77/2. வேல்யூ ஆஃப் ஹெச் வந்து 1078 into 2 divided by 11/. ஸோ இதை நீ கால்குலேட் பண்ணால் மேம் 7 டேபிளில் 1 times 3 5 times 4. எஸ், இது 7 டேபிள் கேன்சல் ஆகும். 7 டேபிளில் 7 1 times 7, ரிமைண்டர் வந்து 3, 5 times 35, 4 times is 28. நெக்ஸ்ட் 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 11 டேபிளில் 11 1 is 11, 11 14 times is, so 11 4 times is 44, 14 into 2 is 28. So height வந்து 28 units என்னதுமா? meters. 28 meters. Clear?
ஸோ இங்கே உனக்கு வால்யூம் டைரக்டாக கொடுக்கல, லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் கியூப்னு உனக்கு தெரியணும். லிட்டர்ஸை வால்யூம் மீட்டர் கியூப்ஸாக மாற்ற தெரியணும். அதுக்கப்புறம் தான் இதை சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் question பார்த்தீங்கன்னா, find the volume of the iron used to make a hollow cylinder of height 9 cm and whose internal and external radii are given. First of all, what's the shape? Ma'am, இங்க shape வந்து hollow cylinder. Okay. hollow cylinder க்கு எப்படி diagram வரையணும் நம்ம? hollow cylinder கிடைச்சிருச்சு. height என்ன கொடுத்திருக்காங்க? 9 cm. external internal radii, internalன்றது smaller and externalன்றது capital R. என்ன find பண்ணணும்? volume. So volume is equal to volume formula of hollow cylinder சொல்லுங்க பாப்போம். இப்பதான் பார்த்தோம். hollow cylinder க்கு என்னது? மேம் pi r square h வந்து எனக்கு சிலிண்டருக்கு. இதுவே hollow cylinder பார்க்க போது ரெண்டு சிலிண்டர் இருக்கும். ரெண்டு சிலிண்டரோட வால்யூமை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ pi capital R square minus small r square into h. So pi capital R square minus small r square into h. Pi ஓட value 22/7. capital R வந்து 28. small r வந்து 21. ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு h வந்து 9. இது a square minus b square ஃபார்ம்ல இருக்கா? ஏன்னா நீ நியூமெரிக்கலா 28 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் போகும்போது பெருசா இருக்கும். பட் நான் இப்போ உனக்கு ஒரு ஈஸியான வே சொல்றேன் இங்க சால்வ் பண்றதுக்கு பாரு. So 22/7 into a square minus b square is a plus b into a minus b into 9. இப்போ சால்வ் பண்றது ஈஸி மேம். 28 minus 21 is 7. இந்த 7 கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்னது? 22 into 28 plus 21 is 20, 40, 49 into 9. ஸோ இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் உனக்கு 22 into 49 into 9 வந்து 9702 வால்யூமா இது. ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் உன்னோட வால்யூம். இது வரைக்கும் நம்ம ஏரியாவே ஃபைன் பண்ணுறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். ஸோ இப்போ நீ வந்து வால்யூம் ஃபைன் பண்ண போது அதே யூனிட் போடக்கூடாது. அதே யூனிட் போட்டோன்னா தப்பாயிடும். ஓகே பாருங்க, இங்கே ஹைட்டு மீட்டர்ஸில் இருக்குது. இங்கே பாரு வால்யூம்னா மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் வால்யூம் மீட்டர் கியூப். யூனிட்டை கரெக்டாக நீ போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஆக்சுவலாக இந்த ரைட் சர்க்குலர் கோனுன்றது என்னன்னு பார்க்கலாம்டா. ஓகே, ஸோ ரைட் சர்க்குலர் கோன் வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோம். மேம் ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டர்லேருந்து ஒரு கோனை கட் பண்ணி எடுத்தாங்க. சிலிண்டரோட வால்யூம்லேருந்து கோன் எடுக்கிறாங்க, அதே ஹைட் அதே ரேடியஸில். அப்போது இதுலேருந்து எவ்வளோ வால்யூம் எடுத்திருப்பாங்க அதே ஹைட் அதே ரேடியஸ்லனா 1/3. கோன் வந்து 1/3, ரிமைனிங் இருக்கிறது 2/3. அப்போ அதுதானே உன்னோட ஃபார்முலாவாக இருக்க முடியும். ஏன்னா ஏரியா ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து pi r square h. அதோட 1/3 தான் கோனோட வால்யூம். 1/3 pi r square h. இங்க பாருங்க, 3 கோன் ஆஃப் a height and a radius சேர்த்துனா உனக்கு அதே ஹைட் அதே ரேடியஸ்ல ஒரு சிலிண்டர் கிடைக்கும். மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துனா அப்போ 1/3 ஒரு கோன் 1/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். கிளியரா? ஸோ இப்படிதான் நீ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். The volume of a solid right circular cone is 11,088 centimeter cube. If its height is 24 centimeter, then what is the radius? Okay, இது வந்து right circular cone கொடுத்திருக்காங்க. ஓகே, டயக்ராம்லாம் வேணாம், ஷேப் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். இதோட வால்யூம் என்ன கொடுத்திருக்காங்க? 11,088 சென்டிமீட்டர் கியூப். ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைட் இஸ் 24 சென்டிமீட்டர் and radius நீ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, எனக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 1/3 pi r square h. ஸோ 1/3 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போற. ஸோ r ஸ்கொயர், ஹெச்சோட வேல்யூ 24. ஸோ 24. உனக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க 11,088. இப்போ r ஸ்கொயர் மட்டும் அந்த சைடு இருக்கட்டும், மற்ற எல்லாமே இந்த சைடு மூவ் பண்ணுங்க. மேம் 11,088 into 3 into 7 divided by 22 into 24
is equal to r square. 3 table 8 times ma. Next ma'am 11 table இது 2 times. 11 table 1 time 0 வராது 8 வராது அப்புறம் 8 times. Next வேற என்ன again 2 table கட் பண்ணலாமே. 2 table 5 times 4 times. Next 48 8 table கட் பண்ணலாமா. 8 table once 8 table 8 6 times is 48, then 8 3 times அப்போ 63 into 7 இதுதான் r square ஓட வேல்யூ. ஸோ 63 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் நீ? ஓகே நான் அப்படியே எழுதுறேன். 63 into 7ன்றது தான் r square. ஸோ நான் 63 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 63 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் மேம்? 7 டேபிளில் 9 times 63 அப்போ 7 into 9 into 63 7 into 9 பிரிச்சிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? 7 square into 9 3 square எழுதலாமா? இதுதான் r square. இப்போ r ஓட வேல்யூ root of this, that is 3 into 7 which is equal to 21 centimeter. ரேடியஸ் தானே ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ரேடியஸ் இருக்கா? கிளியரா? ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு, தென் நியூமரிக்கல் சால்விங். அவ்வளோதான். Next, the ratio of volume of two cone is 2:3. Find the ratio of their radii if the height of the second cone is double the height of the first cone. First, ரெண்டு கோன் இருக்கு. ஒரு கோனோட வால்யூம் 1/3 pi r square h. Okay, pi r square h divided by இன்னொரு கோனோட வால்யூம் எப்படி இருக்கு? Find the ratio of their radii. அப்போ ரெண்டுத்துக்கும் வேற ரேடியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரேடியஸ் r1 எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒனுக்கு r2 எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஆனா ஃபர்ஸ்ட் ஒனை கம்பேர் பண்ண போது செகண்ட் ஒன் இங்க பாரு, if the height of the second cone is double the first cone. First கோனோட height h னு எடுத்தா செகண்ட் கோனோட height 2 times of h னு எடுக்கணும். இதுதான் இதோட ரேஷியோ. ஓகேயா? என்ன கொடுத்துருக்காங்க? the ratio of volume of two cone. இது ஒரு கோன், இது இன்னொரு கோன். இது ரெண்டோட வால்யூமோட ரேஷியோ. இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம். இதோட ரேஷியோ வந்து 2:3. ஓகே, 1/3 1/3 pi கேன்சல் பண்ணிட்டேன், h கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு? r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர் இன்டூ 2. இன்டூ 2 அந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகும், டிவைட்ல இருக்கிற அந்த சைட் போச்சுன்னா நியூமரேட்டர் போயிடுமா? 2 into 2 is 4. 4/3. எனக்கு ரேடியஸோட ரேஷியோ வேணும், r1 by r2 வேணும். இங்க எனக்கு r1 ஸ்கொயர் by r2 ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதை ஃபைண்ட் பண்றதுக்கு ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? r1 by r2 is equal to root of 4 is 2, root of 3 is root 3. அப்ப ரேஷியோ 2:3. இதுதான் ரேஷியோ ஆஃப் their radii. கிளியரா? இந்த r ஸ்கொயர் போடுறதுக்கு நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. Okay, next one. Next shape என்ன நமக்கு என்னது? Sphere, spherical. So sphere ஓட volume. இதுல என்ன சொல்றாங்க? Ma'am, consider a sphere and two right circular cone of same base. ரெண்டுத்துக்கும் same base னா diameter same இருக்க போகுது. And the height such that it is twice. டே, இதோட radius என்னது? இது diameter. இங்க பார்த்தா அதே தான் diameter. அப்ப இங்க இருக்க diameter தான் இதோட height ன்னு வைக்கலாமா? அதை தான் inverseல கொடுத்துருக்காங்க. Height such that twice of the radius. Height twice of the radius na height வந்து diameter ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படி நீ எடுத்தனா ஸ்பியர் ரெண்டு கோனோட இதுக்கு ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த கோன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு வால்யூம் டைரக்டா கொடுத்துட்டாங்க 4/3 pi r cube. ஓகே, ஸ்பியரோட வால்யூம் நான் சொல்லிட்டேன். ஹெமிஸ்பியர் நீங்க சொல்லுங்க பாப்போம். மேம் அதோட பாதி, அதோட பாதினா 4/3 ஓட பாதி என்னது? 2/3. அப்போ 2/3 pi r cube. கிளியரா? சரி, இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸ்பியர் வந்து 4/3 pi r cube, ஹெமிஸ்பியர் வந்து ஓகே ஒரு நிமிஷம், ஹாலோ ஸ்பியரிங் இருக்கு, பட் ஹெமிஸ்பியர் பார்த்துடலாம். ஹெமிஸ்பியர் வந்து 2/3 pi r cube. ஓகேயா? ஹாலோ ஸ்பியர்னா என்னது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால் கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் மேம்? உள்ள ஹாலோவாக தான் இருக்கும். அது ஸ்பெரிக்கல் ஷேப் தான், பட் உள்ள ஹாலோவாக இருக்கா?
அப்போ அதுக்கான ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இது வந்து ஹாலோ ஸ்பியருக்கு. ஹெமிஸ்பியர் பார்த்துட்டீங்க 2/3 பை ஆர் கியூப். இதே ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துருந்தாங்கன்னா 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகே, வால்யூம் வரப்போது கண்டிப்பாக சப்ராக்ஷன் தான் பண்ணுறேன். ஏரியா வரப்போது ஆட் பண்ணேன் இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஆனால் வால்யூம் வரப்போது சப்ராக்ட் தான் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த ரிமைனிங் இருக்க ஏரியா தான் வேணும். இந்த ஃபுல் பெரிய வால்யூம், இந்த குட்டி வால்யூம். இந்த குட்டி வால்யூமை சப்ராக்ட் பண்ணிட்டா தானே இங்கே இருக்க திக்னஸ் கிடைக்கும். அதனால சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே okay, the volume of a solid hemisphere. Okay, solid hemisphere, it is given volume of solid hemisphere is equal to 29,106 centimeter cube. எனக்கு ஃபார்முலா தெரியுமா இதுக்கு? எஸ், ஹெமிஸ்பியர்னா சாலிட்னு கொடுத்துருக்காங்க 2/3 pi r cube. This is 29,106 centimeter cube. Another hemisphere whose volume is 2/3 of this. இன்னொரு ஹெமிஸ்பியர் இதுல இருந்து மேக் பண்றாங்களா? இதோட 2/3 தான் இருக்கு. அப்போ 2/3 ஆஃப் இதை ஃபைண்ட் பண்ணினா அதுதான் நியூ ஹெமிஸ்பியர். வால்யூம், நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம் இதுதான். ஃபர்ஸ்ட் 2/3 ஆஃப் இது என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. டே இது ஏன் 2/3 எடுத்தீங்கன்னா ஃபார்முலா 2/3 இருக்குன்றதுக்காக இல்ல. 2/3 ஆஃப் ஆல்ரெடி இருக்க வால்யூம்னா புது ஹெமிஸ்பியரோட வால்யூம்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2/3 ஃபைண்ட் பண்றோம். ஓகே, 2/3 சொல்லுங்க பாப்போம். மேம் இதோட 2/3 வந்து எனக்கு 19,404 வருமா? ஸோ 19 நியூ வால்யூம் வந்து 19,404 சென்டிமீட்டர் கியூப். ஓகேடா, ஸோ வி ஆர் டன் வித் திஸ். இப்போ நீ என்ன ஃபைண்ட் பண்ண போறனா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர். எனக்கு எந்த ஹெமிஸ்பியராக இருந்தாலும் சரி அதோட வால்யூம் 2/3 pi r cube தான். வேணா போன இதுக்கு ஸ்மாலார் எடுத்தனால நான் இப்போ வந்து இதை வந்து R1 R2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கொடுத்துருந்தது, இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது. நியூ ஒன் வந்து 2/3 pi R2 cube is equal to 19,404. So R2 the whole cube is equal to 19,404 into 3 divided by 2 into 22/7 inside into 7 and get 22. 22/7 to that side 7 or 7/22. இப்படி தான் மிஸ்டேக் பண்ணுறது. இப்படி நீ பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 22/7 இருந்தால் அந்த சைடு மூவ் பண்ணப்போ 7/22 ஆகும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உனக்கு ஆர் கியூபுக்கான வேல்யூ கிடைக்கும். தென் அதை கியூப் ரூட் எடுத்தால் ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஆர் கியூபுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். டேக் டைம் அண்ட் கால்குலேட் இட். $9,261 கிடைக்கும்டா ஆர் கியூப் வேல்யூ. ஸோ ஆர் கியூப் வந்து 9,261. கியூப் ரூட் எடுப்போமா? ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9,261. உனக்கு கியூப் ரூட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. மேம் இல்லை நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறேன், 1ல் முடியுதுன்னா எய்தர் அந்த யூனிட்ஸ் பிளேஸ் 9ஆக இருக்கும் இல்லை 1ஆக இருக்கும் இல்லையா? ஓ, அது ஸ்கொயர் ரூட்டுக்கு, கியூப் ரூட்டுக்கு அப்படி இல்லைடா. டே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுங்க பார்ப்போம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 21 × 21 × 21 பண்ணால் உனக்கு 9, உனக்கு 3 cube × 7 cube கிடைக்கும். அப்போ கியூப் ரூட்டுன்றப்போ 3 × 7 that is 21. ஸோ வேல்யூ ஆஃப் R is equal to 21. யூனிட் என்னதுங்க? சென்டிமீட்டர். ஸோ இங்கே ரேடியஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்களா? எல்லா ஆன்சரும் ஃபைண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் கொஸ்டினுக்கு போ. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர். ரேடியஸ் கிடைச்சிடுச்சு. ஸோ நியூ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் R2ன்னு எடுத்திருந்தோம். ஸோ R2 கிடைச்சிடுச்சு. தானா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இப்போ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அண்ட் ஹாலோ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் இதோட வால்யூம் தான் பார்க்க போகிறோம். இதோட வால்யூம் பாரு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது அங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இது நீ டேரக்ட் ஃபார்முலாவாக படிச்சுக்கலாம். மேம் 1/3 ஆஃப் பை ஹெச் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். மேம் கோனோட வால்யூம் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது வந்து வால்யூம் ஆஃப் கோன்.
ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்ன்ற போது 1/3 அப்படியே இருக்கு, பை அப்படியே இருக்கு, ஹெச் அப்படியே இருக்கு. இந்த ஆர் ஸ்கொயர் அதுக்கு பதிலாக இதை படிச்சுக்கோ. மேம் ரெண்டு ரேடியஸ் இருக்க போது ஒன்று கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இன்னொன்று ஸ்மால் ஆர் ஸ்கொயர், தென் அது ரெண்டோட மல்டிபிள். இது எல்லாத்தோட சம் தான் உனக்கு ஃபார்முலாவாக இருக்கும். இது கோனுக்கு, இது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனுக்கு. கிளியரா? ஸோ ஃபார்முலா படிக்கும் போது இப்படி படிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். 1/3 pi h into capital R square plus small r square plus capital R into small r. Okay, if the radii of circular ends of a frustum which is 45 cm height or 28 cm and 7 cm, what is given? இது ஒரு frustum. இதோட height வந்து 45 cm. Radius வந்து capital R 28 cm. Small r வந்து 7 cm. Okay, done. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம். வால்யூம் ஃபார்முலா இப்போ தானே எப்படி படிக்கணும்னு சொல்லி தந்தேன். மேம் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi h into r square plus r square plus capital R small r. அப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7, ஹைட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 45 into capital R square, so 28 square plus small r square 7 square plus 28 into 7. நான் உனக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன்டா, நீ அப்படியே இதை கால்குலேட் பண்ணி எனக்கு வேல்யூ மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நியூமரிக்கல் வேல்யூ அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. 28 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணு. 28 ஸ்கொயர் வந்து 784. ஸோ இங்கே பாரு, இதில் கேன்சல் பண்ணலாம் மேம். 3 டேபிளில் 1 5 15, 3 டேபிளில் 15 டைம்ஸ். அப்போ எனக்கு என்ன ரிமைனிங் இருக்கும்? 22 into 15/7. இங்கே இது 28 ஸ்கொயர் இப்போ தான் சொன்னேன் 784. நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் வந்து 49. 28 into 7 வந்து 196. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 22 into 15 வந்து 330 divided by 7. இங்கே 784 plus 49 plus 106, 6, 10, 9 யூனிட்ஸ் பிளேஸில் 9. நெக்ஸ்ட்டு 8, 16, 17, 21, ஓகே 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டா உனக்கு 48,510 கிடைக்கும். சின்ஸ் இது வந்து உனக்கு வால்யூம்னால சென்டிமீட்டர் கியூப். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? என்ன ஷேப்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்க? கிவன் ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணலாம். மேம் இதை நான் கேன்சல் பண்ணல 7 டேபிளில் 1029. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதையும் 330யும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். நெக்ஸ்ட், வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்ட் சாலிட்ஸ். ஓகே, இப்போ கம்பைன்ட் சாலிட்ஸ்னால் என்னன்னு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 2 ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ 2 ஆப்ஜெக்ட்க்கும் சேம் மேட்ச் ஆயிடுச்சுடா, சூப்பர். ஸோ இது ஒரு ஃப்ரஸ்டம், இது ஒரு சிலிண்டர், ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ் இருக்குது. இப்போ இது மேலே நான் வச்சுட்டேன், ஓகே, இல்லை இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஃபில் பண்ண முடியும். கீழே வந்து நான் சீல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் சாயில் ஃபில் பண்ணுறேன். எவ்வளோ டோட்டல் சாயில் இதை ஆக்கியபை பண்ணும்? மேம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். சின்ஸ் ஃப்ரஸ்டமும் சிலிண்டருக்கும் சேம் கீழே இருக்கு, இதோட டயாமீட்டர் என்னவோ அதுதான் இங்கே பேஸில் இருக்க டயாமீட்டர். இது ஸ்மாலர் ரேடியஸாக எடுத்துக்கலாமா? ஓகே, இது வால்யூமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வால்யூம் 2 ஷேப் இருந்துச்சுன்னா 2 சாலிட்ஸோட வால்யூமை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டா இது இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா அப்படின்னு கேட்டா, இப்போ இதை நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஃபனல் மாதிரி, எனக்கு ஃபனல் ஷேப்பில் இருக்கா, இது வந்து ஃபனல். இந்த ஃபனலை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். எந்தெந்த ரீஜன்லாம் பெயிண்ட் பண்ணுவேன்? ஆப்வியஸாக இந்த கீழே இருக்க ரீஜனை பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே இருக்க கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம். வேறு ஏதாவது ரீஜன் இருக்கா? இது வந்து ஹாலோன்லாம் நான் சொல்லல, ஒரு நார்மலான ஃப்ரஸ்டம். ஓகே மேம், டாப் க்ளோஸில் இருக்கா? டாப் க்ளோஸ்னு கொடுத்துருந்தா இந்த சர்க்கிளோட ஏரியாவை பெயிண்ட் பண்ணு. இல்லை மேம், டாப் வந்து க்ளோஸ்னு கொடுக்கல, அப்போது டாப் அண்ட் சர்க்கிள் ஏரியாவை ஆட் பண்ணாது. ஸோ இதுதான் நம்ம கம்பைன் ஷேப்னு சொல்கிறோம். இந்த கம்பைன் ஷேப்க்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டென்ட்டில் உனக்கு சிலிண்ட்ரிக்கல் பேஸும் மேலே வந்து கோனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேம் கோன் கீழே ஹெமிஸ்பியர் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாத்திரை
மாத்திரை என்ன ஷேப்? மாத்திரையில் உனக்கு இது சிலிண்டர், இந்த சைடும் அந்த சைடும் உனக்கு ஹெமிஸ்பியர், ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்தா ஸ்பியர், நடுவில் உனக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும். தென் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீமில் மேம் கோனுக்கு மேலே ஹெமிஸ்பியர் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கம்பைன்டு ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வால்யூம் ரொம்ப ஈஸி, இந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நீ கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாரு. A toy is in the shape of cylinder surmounted by a hemisphere. Surmounted-னா அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம்டா. இப்போ இது ஒரு சிலிண்டர்னா இந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்களா? சர்மவுண்டட்னா இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் என்னவோ அதே தான் இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டரும், அதுதான் இந்த சர்மவுண்டடுக்கு ஆனால் அர்த்தம். ஓகேயா? த ஹைட் ஆஃப் த டாய், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஹைட் ஆஃப் த டாய்னா இதுல இருந்து இது வரைக்கும், அப்போது இதோட ரேடியஸும் எடுத்திருக்காங்க, இதோட ஹைட்டும் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 25 centimeter. Find the total surface area of the toy if its common diameter. Common diameter வந்து 12 centimeter. மேம் common diameter 12னா இதோட ரேடியஸ் 6ஆ? இந்த ரேடியஸை ரிமூவ் பண்ணிட்டா, ஹைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா, அதனால சிலிண்டரோட ஹைட் 6 ரிமூவ் பண்ணிட்டா மிச்சது 19 இருக்குமா? அப்போ உனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹெமிஸ்பியர், இங்கே பாரு, ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர், அப்போது ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியருக்கு அது மட்டும் போதும். ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியாவுக்கு வந்து எனக்கு ஹெமிஸ்பியரில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஏன் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறேன் மேம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லி நீங்கள் ஏன் கர்வ் சர்ஃபேஸ் எடுக்கிறீங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πr², 3πr² தானே, அப்போது ஆர்ன்ற வேல்யூ மட்டும் போதும். எஸ், அது இருக்குது. நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதே டயாமீட்டர் தான், அப்போ ரேடியஸ் மாறாது, 6 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் வந்து இங்கே 6 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா டோட்டல் டாய் 25, இப்போ 6 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 19 தானே, 19 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. ஹெமிஸ்பியருக்கு எப்படி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி சிலிண்டருக்கு மேம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா 2πrh, ஆரும் இருக்குது ஹெச்சும் இருக்குது. இல்லை எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா ரெண்டு சர்க்கிளையும் ஆட் பண்ணணும் நான், இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும். சர்க்கிளுக்கு πr², அங்கேயும் ஆர் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் எதை சொல்கிறோன்னா, மேம் இந்த டாய் வந்து கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த டாய் நீ கையில் எடுத்து டச் பண்ண போது என்னென்ன சர்ஃபேஸ்லாம் உன்னால் டச் பண்ண முடியும்? மேம் அந்த ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக டச் பண்ணலாம், கர்வ் சர்ஃபேஸ். அப்போ இந்த ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr². நெக்ஸ்ட் சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் அது 2πrh. இது இல்லாமல் கீழே ஒரு சர்க்குலர் ஏரியா இருக்குது, அது πr². ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ நான் என்னென்ன சொன்னேன்னு பாருங்க மேம். ஃபர்ஸ்ட்டு இந்த டாய் கம்ப்ளீட்டாக, இந்த டாய் அப்படியே கையில் எடுத்துடும். கையில் எடுத்து நீ பிளேஸ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் மேம் மேலே இருக்க இந்த ஹெமிஸ்பியரை என்னால் தொட முடியும். ஸோ அந்த ஹெமிஸ்பியரில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது மேம்? 8th ஸ்டைல் மேம் போடுங்க மேம் ப்ளீஸ். ஜெரின் சூன் சீக்கிரம் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேயா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் இஸ் ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் மாதிரி வரையணும், ப்ளஸ் curve surface area of cylinder. இது இல்லாம மேம் இங்கே டச் பண்ணலாம், இங்கே டச் பண்ணலாம், கீழே ஒரு பேஸ் இருக்குல்ல, அது என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள். இப்போ எல்லா ஃபார்முலாஸும் எழுது மேம். curve surface area of hemisphere is 2πr² and curve surface area of cylinder is 2πrh plus area of circle is πr². ஆக்சுவலாக இந்த πr²யும் 2πr²யும் நான் 3πr² எழுதிடுவேன். அப்போது 2πrh plus 3πr². நீ தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை மொத்தமாக ஆட் பண்ணிட்டாலும் ஓகே. எப்படி மேம் மொத்தமாக ஆட் பண்ணுவேன்? காமனாக இருக்க டேர்ம்ஸ் எடு மேம். πr வெளியே எடுத்துட்டா இங்கே 2h இருக்கும், இங்கே 3r இருக்கும். வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணு. என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் மேம்? ரேடியஸ் என்னமோ ரெண்டுத்துக்கும் சேம், அதனால தான் ரெண்டுமே ஆர்னு எடுத்திருக்கோம். வேறு வேறு ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இல்லை R1 R2 எடுத்துருக்கணும். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 6. ஸோ இன்டூ 6, 2 times of h. 19 into 2 வந்து 38. 38 plus 3 times of r. 3 into 6 is 18. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 22/7 into 6 and
8, 8, 16, 3, 4, 5, 56. So 56, 7 table 56 எத்தனை டைம் வரும்? 8 times. So இது cancel பண்ணிட்டா 8 times, 8 6 times is 48. 22 into 48 தான் உன்னோட ஆன்சர். இதுதான் total surface area. So 22 into 48 பண்ணுங்க. and இங்க total surface areaன்றனால centimeter squareல சொல்லணும். ஓகேயா? So 22 into 48 வந்து 1056. Yes, very good. So 1056 centimeter square. இப்பதான் யூனிட் பார்த்தேன், அதுக்குள்ள மறந்துருது. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கொடுத்திருக்க டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்போ நீ திங்க் பண்ணணும் என்னெல்லாம் அந்த ஏரியா வந்து உனக்கு இருக்க போகுது, எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஓகே, இப்போ உனக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின், இவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் நான் உங்ககிட்ட இதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? இங்கே கொடுத்துருக்க டாயோட வால்யூம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? மேம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அவ்வளோதான். ஸோ வால்யூம் ரொம்ப ஈஸிடா கம்பைன்ட் ஆப்ஜெக்ட்ஸில். நமக்கு எப்போ கஷ்டமாக இருக்கும் மேம் சர்ஃபேஸ் ஏரியான்றப்போ நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. வால்யூம்லேயும் சில சம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னா இங்கே சர்மவுண்டட்னா மேலே தூக்கி வச்சுட்டாங்க, இஸ் ஸ்கூப்ட் அவுட் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும் வால்யூமில். ஓகேவா? சரி. See here, a jewel box is in the shape of cuboid of dimension 30 into 15 into 10 surmounted by a half part of a cylinder as shown in the figure. இங்க கீழே வந்து உனக்கு cuboid இருக்கு. cuboidோட volume length into breadth into height. ஏன்னா இங்க வால்யூம் தான் கேட்டிருப்பாங்க. find the volume of the box. So volume of cuboid plus volume of half cylinder. So volume of box is equal to volume of cuboid plus half of volume of cylinder. So volume of cuboid வந்து length into breadth into height plus half of volume of cylinder வந்து pi r square h. pi r square h. இப்போ என்னென்ன வேல்யூன்னு தெரியும்? length breadth height மேம் 30 into 15 into 10 plus half of 22 by 7 into ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. அப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? மேம் இது சிலிண்டரோட டயாமீட்டர் 15, இப்போ ரேடியஸ் 15 by 2வா? ஸோ 15 by 2 into 15 by 2 இது ரேடியஸ். ஹைட் என்னது மேம்? இது ஹைட், இங்கே லென்த் 30, அப்போ இது 30. இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி டோட்டல் வால்யூம். ஸோ இங்கே உனக்கு இந்த சிலிண்டரோட ஹைட்டும் சிலிண்டரோட ரேடியஸும் டைரக்டாக கொடுக்கல, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீ திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, மென்சுரேஷன் சாப்டரில் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இதுதான் நீ திங்க் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி, நீ சொல்லிடலாம் மேம் 30 into 15 into 10னா மேம் 30 into 15 வந்து 450, 450 plus 10 is 4500. இதை டைரக்டாக சொல்லிடலாமா? எஸ். ஸோ 4500. இங்கே இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மேம் 2 11 times 2 15. So 15 into 15, 15 cube into 11 by 2. Sorry, 7 2s are 14. 15 cube into 11 by 14. இதோட ஆன்சர் வந்து உனக்கு 2651.79 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். மேம் 0.79 அப்படியே இருக்கும். 1 5 11 4 5 6 7 7151.79. இங்கே வால்யூம் கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப். இதுதான் உன்னோட வால்யூம். கிளியரா? ஓகே. ஸோ த வெரி நெக்ஸ்ட் ஒன், a hemispherical section is cut out from the face of a cuboidal block. ஓகே, சர்மவுண்டட்னா மேலே வைக்கணும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி கட் அவுட் அப்படின்னா உள்ளே இருந்து எடுக்கிறாங்க. ஸ்கூப்பிங் அவுட், கட் அவுட், இது எல்லாமே ஒரே மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்த மேரேஜ்க்கு பஃபே ஃபுட் சாப்பிட்ற இடத்துக்குலாம் போனோன்னா ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு எடுத்து ஒரு ஸ்கூப் எடுத்து வைப்பாங்களா? அப்போது மேம் அது வந்து ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்கும் அந்த பாக்ஸ். அமுல் பாக்ஸில் அருணோட அந்த பெரிய பாக்ஸ் அதை வச்சுட்டு அவங்க ஸ்கூப் எடுக்கிறதே ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்கூப் எடுத்து வைக்கிறாங்கல்ல, இது அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு குட்டி பாக்ஸ்லேருந்து ஸ்கூப் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணு. இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட்டு ஹெமிஸ்பியரிக்கல் செக்ஷன் இஸ் கட் அவுட் ஃப்ரம் தி
one face of the cubicle, இது cuboidல cubicle block such that the diameter L. diameter L னா இதோட side L, இந்த cubeோட side L, diameterum L. Okay, is equal to the side of the cube. Determine the surface area of the remaining solid. Remaining solid னு எதடா சொல்றாங்க? First cubeோட total surface area என்னது? Ma'am, cubeோட total surface area 6a square. Startingல நான் formula recall பண்ணேன். 9th standardல இது நம்ம படிச்சிருக்கோம். So, wall surface area of remaining solid is equal to total surface area of cube. நீ cube னு எழுதிரு, நான் just வரைஞ்சிருக்கேன். So total surface area of cube plus, ஏன் plus? மேம் இங்கேருந்து நான் ஸ்கூப் அவுட் பண்ணுறேன், இல்லைனா நீ ரெண்டு விஷயமா பண்ணலாம்டா மேம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் பண்ணிட்டு இந்த டாப்பில் இருக்க ஸ்கொயரை மொத்தமாக ரிமூவ் பண்ணுறேன், அது பண்ணலாம். எது உனக்கு சிம்பிளாக இருக்கும்னா நீ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறது கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். எப்படி? ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கிள், ஓகே இதே எடுக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துட்டேன், ப்ளஸ் curve surface area of hemisphere. மேம் இது ஃபுல்லாக எடுத்திருக்கோம், ஹெமிஸ்பியர் எடுத்திருக்கோம், பட் அங்கேருந்து சர்க்கிளை ரிமூவ் பண்ணிவிடு. ஏன்னா நீ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுக்க போது இது உனக்கு க்ளோஸ்டாக இருக்கும். பட் இன் ஹெமிஸ்பியரோட சர்க்கிள் அந்த இடத்துல உனக்கு ஓப்பனாக தான் தெரியும் எடுத்ததுக்கப்புறம். ஸோ சர்க்கிளோட ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இப்போ ஃபார்முலாவாக எழுத போது எனக்கு TSA is 6a square, இங்க a வந்து L னு கொடுத்திருக்காங்க, அப்போ 6L square plus curve surface area of hemisphere. hemisphere ஓட curve surface area 2 pi r square. இங்க r radius வந்து 2 pi r square, radius வந்து L/2. So L/2 the whole square minus area of circle வந்து pi r square. So pi r square. Actually 2 pi r square minus pi r square வந்து உனக்கு pi r square மாறிடும். So உனக்கு 6L square plus pi r square தான் இருக்கும். So இதில் நீ எப்படி simplify பண்ணலாம் மேம்? 6L square plus pi into L square divided by 4. So இதிலேருந்து L square காமனாக வெளியே எடுத்துட்டா remaining 6 plus pi by 4 இருக்கும், that is L square into 24 plus pi by 4. So L square into 24 plus pi by 4 is the remaining area. இது வந்து உனக்கு யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ்னு முடிச்சிட்டேன். ஏன் மேம் ஆன்சர் எப்படி வந்திருக்கு, நியூமரிக்கலாக வரலனா? ஏன்னா இங்கே உனக்கு டைமென்ஷன் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஃபார்முலாவை மட்டும் ரீரைட் பண்ணி எழுதுனா போதும். என்னென்னலாம் இங்கே ஈக்குவலன்ட்னு சொல்லியிருக்காங்களோ அதை மாற்றி ஃபார்முலாவை மட்டும் ரீரைட் பண்ணி எழுதுனா போதும். ஸோ உன்னோட ஆன்சர் 24 plus pi by 4 into L square, square units. Okay? Next, the last topic of our session. மேம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எனக்கு சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரியும், வால்யூம்னா என்னன்னு தெரியும். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஃபார்முலா எல்லா ஷேப்ஸ்க்கும் தெரியும். என்னென்ன ஷேப்ஸ்க்கு எனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி கியூபாய்டு வந்து லோயர் கிரேட்ல 9th படிச்சிருக்கோம். இங்கே வந்து நான் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோன், ஃப்ரஸ்டம், ஹாலோ ஃப்ரஸ்டம், இதுக்கப்புறம் ஸ்பியர், ஹெமிஸ்பியர், இது 2 ஹாலோவோட வால்யூம் பார்த்துருக்கோம், சர்ஃபேஸ் ஏரியா எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பார்த்தது? இந்த கம்பைன்டு ஷேப்ஸ். இது வந்து ஒரு சாலிட், 2-3 சாலிட் கம்பைன் ஆனால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, வால்யூம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் டாபிக் என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் அ சாலிட் ஃப்ரம் ஒன் ஷேப் டு அனதர் ஷேப். இதுதான் ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாப்பிக்காக இருக்க போது. எப்பவுமே லாஸ்ட் டாபிக்ன்றப்போ இது கஷ்டமாக இருக்குது, நான் படிக்க போது ஓகே இதை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி பண்ணாதீங்க, அங்கே தான் ஈஸியான டாபிக், உனக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய டாபிக் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறாங்க. தீபாவளி வரல, ஸோ தீபாவளியில் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் லட்டு, குலாப் ஜாம் ஏதோ ஒரு ஸ்வீட் செய்வோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருவோம், அந்த டோ வந்து மேக் பண்ணி வச்சுருவோம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போமா? அந்த பாக்ஸ் வந்து கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கியூபாய்டல் ஷேப்பில் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிடுச்சு. அந்த கியூபாய்டல் ஷேப்போட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு
இருந்துச்சுன்னா என்னால உள்ள எவ்வளவு வால்யூம் ஆஃப் டோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோ? எவ்வளவு மாவு இருக்குன்னு சொல்ல முடியும். மேம் லென்த் பிரெத் ஹைட் இருந்தா எவ்வளவு வால்யூம் அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். இப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருக்க மாவை யூஸ் பண்ணி நீ வந்து அது குலாப் ஜாம் மாவுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே அது யூஸ் பண்ணி எத்தனை ஸ்பெரிக்கல் ஷேப்ல என்னால் ரவுண்ட் மேக் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே மறக்காம எல்லாரும் குலாப் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு எத்தனை பாக்ஸ் உனக்கு எத்தனை வந்து ஸ்பெரிக்கல் கிடைச்சதுன்னு பாருங்க. ஓகே கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்க. மாவு வீட்டில் பிசைஞ்சு வச்சிருப்பாங்களா மேம், அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது வந்து எனக்கு கியூபாய்டல் பாக்ஸில் தான் போடணும். அந்த கியூபாய்டோட லென்த்து பிரெத்து ஹைட்டை மெஷர் பண்ணிக்கும். தென் அதில் இருக்க அதே மாவை நீங்கள் வந்து குலாப் ஜாம் பண்ணுறதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப் மேக் பண்ணுவீங்களா? எத்தனை பால்ஸ் கிடைச்சதுன்றத எண்ணி வச்சுக்கோ. ஓகே இதை நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். எப்படின்னா இதோட வால்யூம் வில் பி ஈக்குவல் டு ஒரு ஸ்பெரிக்கல் கிடைச்சிருக்குல்ல, அந்த ஸ்பெரிக்கல் கண்டிப்பாக நீ அந்த ஸ்பெரிக்கல் பாலோட ரேடியஸ் மெஷர் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு எத்தனை பால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ இந்த வால்யூம் ஃபுல் வால்யூமை இந்த நம்பர் ஆஃப் பால்ஸால் டிவைட் பண்ணால் அது ஒரு ஸ்பெரிக்கலோட வால்யூம் கொடுத்துரும். ஒரு ஸ்பெரிக்கலோட வால்யூம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஏன்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் 4/3 pi r3. இதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட வால்யூம் எவ்வளோன்ட்டு. ஈக்குவேட் பண்ணால் r3 கிடைக்கும், அதுலேருந்து r ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? ஸோ இதுதான் சொன்னேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதே நீ பார்த்தனா டோட்டல் வால்யூம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் திங் யூ காட், இந்த ஸ்மாலர் ஒனுக்கு எவ்வளோ கிடைச்சது. அப்போ இதை இப்படி நினச்சி பாரு மேம், டோட்டல் வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலர் வால்யூம் கிவ்ஸ் யூ நம்பர் ஆஃப் பால்ஸ், நம்பர் ஆஃப் கவுண்ட். நம்பர் ஆஃப் கவுண்ட் ஃபைண்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க். ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாத்திர, ஓகே ஒரு பெரிய ஷேப்லேருந்து ஸ்மாலர் ஷேப் 2-3 மாத்துறேன். அப்போது அதோட எத்தனை, இப்போ ஒரு கியூப்லேருந்து நான் ஸ்பெரிக்கலாக மாத்துறேன், எத்தனை ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் கிடைக்கும், அதுதான் கொஷின். ஸோ larger volume divided by smaller volume will give you number of smaller shapes. ஓகே ஸோ இது வந்து ஈக்குவல் டு பண்ணியும் உன்னால unknown value ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே பாரு, a metallic sphere of radius 16 cm. So 16 cm ஒரு ஸ்பியர் இருக்கு. is melted and recasted, remolded இல்ல made out of it. இது எல்லாமே வந்து நமக்கு இந்த changing one shape to another shape. ஓகே so a metallic sphere of radius 16 cm is melted and recasted into small sphere. இதுவும் ஸ்பியர் அதுவும் ஸ்பியர் தான். ஓகே நம்ம லார்ஜர் ஒன்ன கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம், ஸ்மாலர் ஒன்ன ஸ்மாலர் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 2 cm கொடுத்துருக்காங்க. how many small spheres are there? how many அப்படின்ற கொஸ்டின்னா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட், இது ஃபார்முலாவா நோட் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் கவுண்ட் is equal to larger volume divided by smaller volume. ஓகே லார்ஜர் வால்யூம்ன்றது என்னது மேம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் 16 cm. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, 16 cm இருக்க ஸ்பியர் எவ்வளோ பெருசு இருக்கும், 2 cm இருக்க ஸ்பியர் எவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே ஸோ 16 cm இருக்க ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னமோ சேம் தான் மேம். 4/3 pi capital R cube divided by 4/3 pi small r cube. 4/3 pi cancel ஆயிடுச்சு. R cube by R cube தான் உன்னோட ஆன்சர். R cube 16 cube மேம், 16 into 16 into 16. Next small r cube 2 into 2 into 2, 2 into 2 into 2, 8 8 8, 64 into 8, that is 8 4s are 32, 48, 49, 50, 51, 512 count. So number of small sphere is 512 spheres. So இது ஈஸியா இருக்கா மேம்? larger volume divided by smaller volume will give me the number of count. இங்க இருக்கலே larger volume பெரிய ஸ்பியர், சின்ன வால்யூம் சின்ன ஸ்பியர், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எத்தனை சின்ன ஸ்பியர் இருக்கும்னு எனக்கு கொடுத்துரும். இது நான் கனெக்ட் ஆகுதா உனக்கு? இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் நான் குலாப் ஜாம் பண்ற ஸ்வீட் இல்லைன்னா வேற எந்த ஸ்வீட் வேணா பண்ணு. ஒரு பாக்ஸ்ல எடுத்து அந்த லென்த் பிரெத் ஹைட் மெஷர் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லா மாவு போட்டுக்கோ. ஓகே டோ எடுத்து போடு, ராவா இருக்க மெட்டீரியல் போடக்கூடாது, அப்படின்னா தான் நமக்கு டோட்டல் வால்யூம் கிடைக்கும். மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும்ல அது. தென் எத்தனை குலாப் ஜாம் கிடைக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அந்த குலாப் ஜாம் குட்டி குலாப் ஜாமோட ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒன் மோர் திங், நீ பாட்டுக்கு போய் குலாப் ஜாம் ஃபுல்லாக செஞ்சுட்டு, ஏன்னா நம்ம குலாப் ஜாம் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், மேக் பண்ண போது பெருசாகிடும். மேம் இந்த வால்யூமும் அந்த வால்யூமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. ஓகே next one, a cone of height 24 centimeters made up of modeling clay. Okay so clay வச்சு விளையாண்டுருக்கீங்களா?
ஸோ ரியல் கிளே வச்சு விளையாடினாலும் பிளேயிங் கிளே வச்சு கண்டிப்பாக விளையாண்டுருப்பீங்க. கலர் கலராக வந்து உங்களுக்கு கிளே கிடைக்கும். களிமண்டா. ஸோ 24 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க ஒரு கோன் வச்சு கிளே வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. A child reshaped it in the form of cylinder of same radius as cone. நம்ம கையிலேயே ஏதோ ஒரு பொருள் இருந்தா இருக்காது. இருந்தா இப்போ நான் பாட்டில் தள்ளி விட்டேன்ல, கீழே போட்டேன்ல, அந்த மாதிரி நம்ம கையிலேயே அந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான் கதை. குழந்தை கையிலே போய் அதை கொடுத்தா குழந்தை அதை ஃபுல்லாக பிசைஞ்சு விளையாண்டுருமா? ஆனால் இந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை. என்ன பண்ணியிருக்குன்னா, இருந்த கோனை அது கோன் ஷேப் பிடிக்கல, அதனால சிலிண்டர் ஷேப்பாக மாற்றிடுச்சு. அது எவ்வளோ புத்திசாலியான குழந்தை. இந்த குழந்தை வந்து ஹைட்டு மாறாமல் மாற்றிருக்கு. ஓகேயா? சரி, இங்கே பாருங்க, a cone of height 24 சென்டிமீட்டர். அப்போ என்கிட்ட ஒரு கோன் இருக்கு. அந்த கோனோட ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். A child reshape it in the form of cylinder. என்கிட்ட இன்னொரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ சேம் as இப்போ இதுக்கு ரேடியஸ் என்னவா இருக்குன்னா 6 சென்டிமீட்டர்னு எடுத்தா இதுக்கும் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். நான் ஹைட்டு சொன்னேன்னா இல்லை, ஹைட் அதுவே தான் இருக்குன்னு சொன்னேன். பட் ஹைட்டு சேமா இல்லை, அதோட ரேடியஸ் சேமா இருக்கு. ஓகே, சரி. ஹைட் இங்கே அப்போ எதுவும் கொடுக்கல, ஹைட் தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க. அப்போ இது H1 எடுத்துக்கோ, இது H2 எடுத்துக்கோ. ஏன்னா ஹைட் டிஃப்ரெண்ட், இதுதான் நீ ஃபைன் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து தானே இதை மேக் பண்ணியிருக்காங்க மேம். இந்த ஷேப்ல இருந்து இந்த ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதோட வால்யூமும் ஈக்குவலா இருக்குமா? இதுல செகண்ட் டைப் ஆஃப் சம் இது. கவுண்ட் கேட்டா ஜஸ்ட் லார்ஜர் வால்யூம் டிவைட் பை ஸ்மாலர் வால்யூம் பண்ணிரு. இந்த ஷேப்ல இருந்து இந்த ஷேப் வந்திருக்குன்னா ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா இருக்குமா? அப்போ ரெண்டு வால்யூமும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம் சொல்லு. 1/3 பை r ஸ்கொயர் h. ஸோ 1/3 பை r ஸ்கொயர், இங்க r-ஓட வேல்யூ அதே தான், ஸ்கொயர் h1 இஸ் ஈக்குவல் டு, இது வால்யூம் ஆஃப் கோன், இங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர், பை r ஸ்கொயர் h2. ஏன்னா ஹைட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நான் எப்படி கேன்சல் பண்றேன் பாரு. பை கேன்சல் பண்ணிட்டேன், r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு h1 h2 இருக்கு, தென் 1/3 இருக்கு. இதுல எனக்கு h1 வேல்யூ தெரியுமா? சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும் போதுமா? So 1/3 of h1 is 24 is h2. அப்போ height of second one is 24/3 is 8 centimeter. அப்போ அந்த குழந்தை அந்த கோன் ஷேப்பை சிலிண்டர் ஷேப்பா சேம் ரேடியஸ்ல மாத்த போது ஹைட் என்னவா மாறி இருக்கு? இங்க இருந்த 24 சென்டிமீட்டர்ல இருந்த கோன் சிலிண்டரா மாற போது அதோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. இங்க கேட்டிருக்கிறது ஹைட் தானே. So 8 centimeter is the height of the cylinder. Okay? So நாங்க டயக்ராமா வச்சிருக்கேன், பட் நீ எழுது. For cone, for cylinder, இங்க volume of cone, volume of cone is equal to volume of cylinder. இது எழுது, இதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. And units ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. ஸோ இந்த ரீஷேப்பிங், ரீமோல்டிங், இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டாபிக் பார்த்துருக்கோம். ரெண்டுமே கிளியரா? ஓகே, இதில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் ஆஃப் கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்க. இந்த கொஷின் ரீட் பண்ணி பாருங்க பார்ப்போம். மேம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஆஃப் பேஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 15 சென்டிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து ஒரு சிலிண்டர். ஸோ இதோட சிலிண்டருக்கு இதுவே ஸ்பேஸ் எடுத்துக்கோ. ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், அப்புறம் ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். ஓகே 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 இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஓகே, ஒரு சிலிண்டருக்குள்ள ஃபுல்லா ஐஸ்கிரீம் போட்டு வச்சுட்டாங்க. த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் இன் கோன் ஆஃப் ஹைட். ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஒரு கோன் இருக்கு, அந்த கோனோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். பட் ஐஸ்கிரீம் ஃபில் பண்ண போது மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குமா? அந்த ஹெமிஸ்பியர் இதில் என்ன உனக்கு ரேடியஸ் இருக்கோ அந்த ஹெமிஸ்பியர்லையும் அதே ரேடியஸ் இருக்குமா? அப்போ இது மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அந்த ஹெமிஸ்பியருக்கும் ரேடியஸ் நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹேவிங் அ ஹெமிஸ்பியர் கேப், ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கோன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கோன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் மேம்? டோட்டல் நம்பர் அப்படின்னா லார்ஜர் வால்யூம் டிவைட் பை ஸ்மாலர் வால்யூம். இங்கே லார்ஜர் வால்யூம்ன்றது இந்த பெரிய ட்ரம், இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க ஐஸ்கிரீம், இதை இந்த இதில் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக எம்டி பண்ணணும், அதாவது ஈக்குவல் வால்யூம். இதில் என்ன வால்யூம் இருக்கோ இதில் எத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ணுறியோ அது எல்லாத்தோட ஈக்குவலாக இருக்கும்.
Hi Jagan, good evening. என்னாச்சு லேட் இன்னைக்கு ஜெகன்? 5 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜெகன். ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வரீங்களா? சரி, இப்போ இது பார்க்கலாம் பாருங்க. larger volume divided by smaller volume நான் சொல்றேன். So larger volume என்னது? larger volume cylinder. அப்போ volume of cylinder pi r square h. So இங்க ரெண்டுமே r h ரெண்டு வேற வேற வேல்யூ. So இது r1 h1 எடுத்துக்கோ, இது r2 h2 எடுத்துக்கோ. டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. ஓகேயா? So larger ஒன்ன்றது pi r square cylinder. இது வேணா ஒரு நோட்டா எழுதிக்கோ. Volume of cylinder larger one divided by ice cream என்றது volume of cone plus volume of hemisphere. இது ரெண்டுமே சேர்ந்தது தான். அப்போ ஃபார்முலா என்னது? மேம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது ரெண்டுமே 1 நோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சிலிண்டருக்கு R1 H1. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன். கோன்ன்றது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது R2 H2 பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னது மேம்? 2/3 பை ஆர் கியூபா. ஸோ 2/3 பை ஆர் கியூப். ஸோ இங்கே ஆர் வந்து R2 தான் எடுக்கிறோம். ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலா. லேட்டாக வந்தவங்க ஜஸ்ட் ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணி பாரு. இதுதான் இருக்கிறதுல ஈஸியான சாப்டர். இந்த சம்மோட முடியுது, பட் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தோன்னா இந்த சாப்டரே டன். அவ்வளோதான், உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த சாப்டர் இவ்வளோதானா. அண்ட் லாஸ்ட்டில் நான் எல்லா ஃபார்முலாஸையும் ஒன்ஸ் உனக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது ரெண்டுத்துலேருந்து பையை காமனாக எடுத்துடலாம்டா. இது ரெண்டுத்துலேருந்து பையை காமனாக எடுத்தா இங்கே ஒரு பை இருக்கா. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த பை எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதுங்க மேம். R1 ஸ்கொயர். R1 ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் இஸ் 36 இன்டூ H1ன்றது 15 டிவைடட் பை 1/3 R2 ஸ்கொயர். R2ன்றது 3 ஸ்கொயர் 9 இன்டூ 9 இன்டூ H2 இஸ் 9 பிளஸ் 2/3 R2 கியூப். R2 கியூப்னா R2ன்றது 3 cube is 3 3s are 9, 9 3s are 27. So into 27. Then calculate பண்ணா ma'am 3 times 9 into 3 is 27. இங்க 3 9 times 9 into 2 is 18. அப்போ 27 plus 18 numeratorல 36 into 15. 36 into 15 calculate பண்ணுங்க பாப்போம். 36 into 15 is 540. Yes. So 540. இது add மட்டும் பண்ணிடலாம் வாங்க. Ma'am 540 divided by 7 plus 7 14 15 5 2 3 4 45. So 540 divided by 45. இதுதான் உன்னோட கவுண்ட். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 540 divided by 45 is 12. அப்போ 12 ஐஸ்கிரீம்ஸ் கிடைச்சிருக்குடா. அந்த ட்ரம் இருக்குல்ல, அந்த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்ல இருக்க ஐஸ்கிரீமை என்னால 12 கோன் ஐஸ் மேக் பண்ண முடிஞ்சது with this radius and this height. So your answer is find the number of cones needed to empty the container. Number of cones is equal to 12. Clear? Yes. So that's it about this topic. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு கிளாஸ்ல ரெண்டே டாபிக் தான் இருந்திருக்கு. ஒன்று சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியான்றது இங்க இருக்க ஏரியா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தனா அந்த ஆப்ஜெக்ட்ல எதெல்லாம் ஏரியா இருக்கோ, மேம் இங்க இருக்கிறது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டாப்ல இருக்கிறது பேஸ்ல இருக்கிறது சேர்த்தனா இது ஃபுல்லா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை ஏரியான்னு பார்த்துருக்கோம். தென் இதுக்குள்ள இருக்க கெப்பாசிட்டி, அதை தான் வால்யூம்னு பார்த்துருக்கோம். ஏரியா என்ன, வால்யூம் என்ன, அண்ட் என்னென்ன ஷேப்ஸ்க்கு பார்த்துருக்கோம். இது ஆல்ரெடி நீ இன்னும் லோயர் கிரேட்ல லேர்ன் பண்ணது கியூபுக்கும் கியூபாய்டுக்கும். ஸோ கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 into LB plus BH plus HL is total surface area. Curve surface area is 2H into L plus B. Volume பார்த்தனா L into B into H. இதே கியூபுக்கு பார்த்தனா, ஓகே கியூபாய்டுக்கு நான் சொன்னா, கியூபுக்கு பார்த்தனா 4A ஸ்கொயர் வந்து CSA நாலும் ஒன்று தான். இதே TSA பார்த்தனா 6A ஸ்கொயர். வால்யூம் பார்க்க போது A கியூப் இருக்கும். நெக்ஸ்ட் சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நான் என்ன சொன்னேன், சர்க்கம்ஃபரன்ஸ் into H 2 pi R into H. இங்க 2 pi into H plus R into R. Next volume வந்து area of circle pi R square into H. So pi R square H.
இதோட 1/3 தான் கோன். ஸோ கோனில் 1/3 pi r square h இருக்கும். இதே நீ curve surface ஏரியா எடுத்தனா pi r l, இல்லை டோட்டல் surface ஏரியா வேணும்னா pi r into l plus r. நெக்ஸ்ட் ஸ்பியரோட curve surface ஏரியா டோட்டல் surface ஏரியா ரெண்டுமே இதில் சேம் தான் சொன்னேன். அது என்னன்னா 4 pi r square. ஸோ 4 pi r square தான் ரெண்டுத்துக்குமே இருக்கும். வால்யூம் பார்த்தனா 4/3 pi r cube. ஹெமிஸ்பியர் போகுது மேம், இதோட பாதி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r square. ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பாதி கிடையாது, ஏன்னா அந்த சர்க்கிளும் சேர்ந்து இருக்கும். ஸோ 3 pi r square. நெக்ஸ்ட் வால்யூமில் அதோட ஹாஃப் தான் 2/3 pi r cube. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஹாலோ சிலிண்டர் பார்த்தோம். ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலாஸ் ஒன்று நான் உனக்கு டிரைவ் பண்ணி காட்டினேன். சிமிலர்லி உனக்கு ஹெமிஸ்பியருக்கும் ஸ்பியருக்கும் ஹாலோ இருக்கு. ஸோ ஹாலோ ஷேப்னு எதை சொல்லுவோம்? 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இது அவுட்டர் ரீஜியன் வந்து 4 pi capital R square. இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க போது 4 pi into capital R square plus small r square. வால்யூம் எடுக்க போது 4/3 pi capital R cube minus small r cube. மேம் இங்கெல்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே கண்டிப்பாக வால்யூமில் மைனஸ் வரும் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து உன்னோட நீ மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான், ஓகே. பட் டெரிவேஷனில் கண்டிப்பாக வால்யூம்னா மைனஸு, சர்ஃபேஸ் ஏரியானா ப்ளஸ் அப்படி கிடையாது. பட் உன் ஞாபகத்துக்காக வச்சுக்கோ. ஏன்னா இங்கே பாரு, இதில் வந்து ப்ளஸ் தான் போட்டிருக்கு, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், ஆனால் இதில் மைனஸ் இருக்குது. அதனால் உன் ஞாபகத்துக்காக வச்சுக்கோ. பட் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபுல் செஷன் முன்னாடி எடுத்துப்பாரு, ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சுன்றதான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஹாலோ ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனோட ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோ. இதை தான் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனில் இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா படித்தாலே போதும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேலே இருக்க சர்க்கிள் கீழே இருக்க சர்க்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணியிருக்காங்க. pi capital R square ப்ளஸ் pi small r square. அண்ட் வால்யூம் வந்து 1/3 pi h into r square, capital R square ப்ளஸ் small r square ப்ளஸ் capital R small r. ஓகேயா? ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலாஸ். இப்போ நம்ம இந்த செஷனில் பார்த்த ஃபுல் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் எப்படி கம்பைன் ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் ஃபைண்ட் பண்ணுறது, அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஷேப் டு அனதர் ஷேப், எப்படி வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறது, இல்லை அதில் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்துருந்தா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த ஒன் ஷேப் டு அனதர் ஷேப்ன்றப்போ ரெண்டுத்தோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் உனக்கு எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் இதுலேருந்து அதில் மாற்ற போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேப்ஸ். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், என்னது? நம்பர் ஆஃப் கவுண்ட் கேட்டாலே லார்ஜர் வால்யூம் divided by smaller volume. So இதுதான் இந்த complete chapter, and that's it about this class. ஸோ இந்த கிளாஸில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மென்சுரேஷன் சாப்டரில் என்னெல்லாம் நமக்கு தேவையோ ஃபார்முலா முத கொண்டு ஃபார்முலா டெரிவேஷன், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதோட ரெப்ளிகேட், அதாவது நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்க போகுது. இதுக்கு மேலே இதில் என்ன கான்செப்ட் இருக்க போகுது சொல்லுங்கள். ஸோ உனக்கு நான் எக்ஸாம்பிள் இருக்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எக்ஸசைஸில் என்னென்ன சிமிலர் சம்ஸ் இருக்கோ அது இந்த செஷன் முடிஞ்சோடனே நீ ட்ரை பண்ணிப்பாரு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாளில் இந்த இப்போ எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம், 2 hours. இந்த 2 hours உன்னால் இந்த ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உனக்கு இதை முடிச்சதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஸ்டடி பிளான்லேயே சொல்லியிருக்கேன், ஹாஃப் இயர்லி போர்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நீ சீக்கிரமாக முடிக்கிறியோ உனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய இருக்கணும், நிறைய சாம்பிள் பேப்பர் பார்க்கணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கான்செப்ட் கிளியராக இருக்கணும், புக்கில் இருக்க கொஷின், புக் பேக், எக்ஸசைஸ் கொஷின் எல்லாமே தரவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோலாம் கொடுக்க போது அதை யூஸ் பண்ணி வேகமாக சிலபஸை முடிச்சுட்டு அண்ட் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்செப்ட். மேம் நான் வேகமாக 2 hours முடிச்சிட்டேன், அப்படி இல்லை. 2 hours நீ கான்செப்ட் கற்றுக்கிட்ட, ப்ராக்டிஸ் பண்ண போது பொறுமையாக பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் that's it about today's class. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்டா, நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். கேவி பாய்.